கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் அடியார்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாளையும் கூட காண செய்த உம்முடைய மகா இரக்கங்களுக்காக அன்பிற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த மாலை பொழுதிலும் கூட கர்த்தாவே அடியார்கள் நம்முடைய சமத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக கூட அடியார்களுக்கு அனுக்கிரகம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியும் கர்த்தாவே இந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே உம்மை அறியும்படியாய் நம்பும்படியாய் விசுவாசிக்கும்படியாக கர்த்தாவே இப்பொழுதான கூடுகைகளை ஆயத்தப்படுத்தி நல்ல விதாவே அதன் மூலமாக நம்முடைய ஜனங்களோடு கூட நீர் பேசுகிற நல்ல தேவனாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல விதாவே ஸ்தோத்திரம். கடந்த நாளிலும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்பட்டு கர்த்தாவே நீர் போஷிக்க வல்லவராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல விதாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருக்கு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. எல்லா எதிர்த்து கிரியைகள் அதிகாரங்கள் துரதனங்கள் எல்லாவற்றையும் கத்த கடிந்து கொண்டு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. நல்ல விதாவே இயற்கை கால சூழ்நிலை எல்லாவற்றையும் கூட கர்த்தாவே அடியார்களுக்கு இறங்கி கர்த்தாவே உம்முடைய பாடல் மூலமாய் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தரும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. எல்லாவற்றிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற உம்முடைய நாம மாத்திரம் மையப்பட அதிகமாக அனுக்கிரகம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏதாவது நீர்தாமே எங்களோடு கூட இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அனுக்கிரகம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. நல்ல விதாவே ஸ்தோத்திரம். இன்னும் கதாவே கடந்து வர வேண்டியதான ஜனங்கள் எல்லாம் தடையின்றி நம்முடைய சமூகத்திலே துரிதமாய் சீக்கிரமாய் கூட்டி சேர்த்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. வருகிறதான ஒருவர் கூட வறுமையாய் போகாதபடி ஒவ்வொருக்கு வேண்டியதான ஆவிக்குரிய ஆத்மீக சரிமான விடுதலை கட்டளையிட்டு அதிகமான கதாவை நன்மையினாலும் கிருபையினாலும் கட்டளையிட்டு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. நல்ல விதாவே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும்படியா பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியா ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கூட நம்முடைய பரிசுத்த ஆவியானவை கொண்டு மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியை நடப்பித்து இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. ரட்சிப்பின் கிரியை அதிகமாக வெளிப்பட தேவரிதாமே நம்முடைய நாமத்தின் நிமித்தமே மனமிறங்கி நம்முடைய பரிசுத்த ஆவியான கொண்டு கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. எல்லாவற்றும் சபை நினைத்துள்ளும் சபைத்தான் வாக்குத்தத்தங்களை நினைத்துள்ளும் நம்முடைய சாட்சி வேண்டிய விண்ணப்பங்களை அதிகமாக நினைத்தும் கூட அதிகமாக கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க தாவே. தடைகள் எல்லாவற்றை மாற்றி போடும் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்துள்ளும் ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். யார் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தெய்வாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை இந்த இரண்டாவது நாளின் இந்த யூத் கன்வென்ஷனிலும் நம்ம எல்லாரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்லவராக போதுமானவராக அன்பு கூறுகிற தேவனாக நம்ம அதாவது எத்தனை நாவு இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம சொல்லி அவருடைய நன்மைகள் அவர் நமக்கு செய்ததான ஈவுகள் உபகாரங்கள் எல்லாவற்றையும் எத்தனை நாவு இருந்தாலும் அவைகள் சொல்லி வர்ணிக்க இயலாதவை. எத்தனை நாவு இருந்தாலும் நம்ம அதாவது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வேளைகளிலும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மறக்கவே இல்லை. நம்ம ஒரு வேளை நிறைய டைம்ல மறந்திருக்கலாம், ஆனா அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஒருபோதுமே மறக்கல. இந்த பாடல் வரிகள் அருமையா சொல்லுது, என்னை மறவாமல் காத்துக்கொண்டே இருக்கீங்க. அவர் நம்மளை என்னன்னா அவருடைய திரு கரத்திற்குள்ளாக நம்மை அவர் வரைந்து வைத்திருக்கிற தேவனாக நம்ம எல்லாரையும் அவருடைய உள்ளந்திரியங்களுக்குள்ளாய் உள்ளத்துக்கு உள்ளாய் வைத்திருக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நம்ம எப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படின்னா தூக்கி விடுகிற தேவனாகவே காணப்படுகிறார். அனைத்து அரவணைத்து ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாகவே அவர் காணப்படுகிறார். நமக்காக அவர் என்ன செய்தாரு? மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம கூடியிருக்கோம் வாலிபர் கொடுகையின் நோக்கம் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வாலிபனே ஆயத்தப்படு, வாலிபனே ஆயத்தப்படு என்னும் தலைப்புல நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதாவது எப்படின்னா நம்ம ஆயத்தப்படணும், நம்ம ஆயத்தப்படுத்தணும், அடுத்து காவலாளர்களாக நம்ம எல்லாரும் காணப்படணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான திட்டத்திற்கென்று ஒரு மகிமையான சித்தத்திற்கென்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார். எப்பெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம இயேசுவே என்று நாம் அவரை நோக்கி
கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக, செவி கொடுக்கிற தேவனாக. அவர் என்னன்னா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்குதான்? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உனக்கு உள்ளாக நான் எப்பொழுதும் இருக்க விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நோக்கி அவர் கூறுகிறார். நம்ம அவரை எப்பொழுதுமே ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். நம்ம ஸ்தோத்திரிக்கிற பொழுதெல்லாம், நாம் அவரை நோக்கி துதிக்கிற பொழுதெல்லாம், அந்த துதியின் சத்தம் நம்மள இருந்து வெளிவருகிற பொழுதெல்லாம் அது சாத்தானின் கிரியை, எதிர் சத்துவம் அல்ல, எதுவுமே நம்மை அணுக முடியாதபடிக்கு. எப்படி துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். முறுமுறுத்துட்டு அப்படி இருந்தோன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம கூடியிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி துதித்தால், நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரித்தால், நம்முடைய குரல்களை, நம்முடைய சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருடைய துதியை நாம் பாடுகிற பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை, அதாவது அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நம் மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். நிலைத்திருக்கக்கூடியவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் மட்டுமே நம்மளே அவர் நிலைத்திருக்கிறார். அவர்தான் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்மை அதிகமாக அவர் நேசித்தார், நம்மை அவர் அன்பு கூர்ந்தார், நம்மை அவர் அன்பு கூர்ந்து, அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி பாவங்களை செய்து பாவங்களினாலே சீர்கட்டு போனதான மனுஷ ஜாதியாரை அப்படியே விட்டுவிடும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொள்ளாதபடிக்கு நம்ம எல்லார் மீதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லார் மத்தியிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் என்ன மற்ற ஜனங்கள், மற்ற பிள்ளைகள் எல்லாம் காணப்படுகிறார்களே, அவர்கள் எல்லாரையும் போல நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் நீங்க எல்லாருமே விசேஷித்தவர்கள். ஜஸ்ட் நான் விசேஷித்தவன் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல அப்படின்னு சொல்றீங்களா? நான் விசேஷம் ஒன்று என்கிட்ட எதுவுமே கிடையாது, எங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததான் நான் காணப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லலாமா நான் விசேஷித்தவன் அப்படின்னு சொல்லலாமா? நோ, அதுக்குன்னு நாங்கள் இன்னும் ஆயத்தம் படலை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். உங்கள் எல்லாரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறார். அவர் நம்ம எல்லாரையும் அவர் அன்பு கூறுகிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார். அவர் நமக்காக விசேஷமான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய இந்த மேலான விசேஷமான நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பாத்திரமான அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அவருடைய அன்புக்கு பாத்திரரான ஒரு அனுபவத்தோடு நம்ம கடந்து வர வேண்டும். அதற்காக தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார், அவருடைய ரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து நமக்காக ஜெயம் சிறந்த ஒரு ஜெயகரமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் வாழும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதாவது எப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மளை அவர் அன்பு கூர்ந்தார், நேசித்தார். எப்படி அந்த இளையகுமாரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் வித்துட்டு தகப்பனுக்கு விரோதமாய் கடந்து சென்று பாவம் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு கட்டம் வந்துச்சு, அந்த இளையகுமாரன் மீண்டும் திரும்பி வந்தான். பார்த்தீங்களா? மனம் திரும்பி, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி திருப்பி வந்தான் பாருங்க. வந்த உடனேயே அந்த தகப்பன் என்ன செய்தார்? அப்படியே என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார், அப்படியே அங்கீகரித்து. அது என்னன்னா, அந்த இளையகுமாரன் அப்படியே அந்த தகப்பன் நம்பினார். நம்பினாரா இல்லையா? அதாவது அந்த இளையகுமாரன், தகப்பனே நான் உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, நம்முடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் நான் செலவு செய்துட்டேன்ப்பா, எல்லாரும் என்னை பார்த்து நீ பாவி, நீ துரோகி என்று சொல்லத்தக்க அளவிலே நான் வந்துட்டேனப்பா, ஆனாலும் இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ அப்படி எந்த பாவத்தையும் நான் பண்ண மாட்டேன், உமக்கு பிரியமாய் நான் வாழுவேன், உன்னுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் என்ன செய்தார் பார்த்தீங்களா?
அந்த தகப்பன் இடத்துல அன்பு இருந்துச்சு. அந்த அன்புக்கு அடுத்த படியாக அந்த தகப்பன் அந்த குமாரனை நம்பினார். இன்னைக்கும் நீங்க, எசப்பா நான் உங்களுடைய பிள்ளையாய் நான் கடந்து வரேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை அங்கீகரிங்கப்பா. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களை பார்த்தாலும் பலவிதமான தோல்வி தான் வந்ததப்பா, பலவிதமான ஒரு சோதனையும் இக்கட்டான கட்டங்கள் வந்ததப்பா. ஆனாலும் நான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட நான் வருகிறேனப்பா, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட நான் வருகிறேனப்பா, என்னை ஏற்றுக்கொள். அந்த தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? நம்மளை அவர் நம்புகிற தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள், அநேகர் எப்படின்னா ஆண்டவருடைய அந்த ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாய், அந்த இளையகுமாரன் பாருங்களேன், இப்பவும் இன்றைக்கும் கூட அந்த இளையகுமாரன் பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படி? சாட்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன நிலைமையா இருந்தாலும், எந்த நிலைமையான பாவத்திலேயாக இருந்தாலும் அந்த தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் என்று அந்த இளையகுமாரன் நம்மத்திலே சாட்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறான். அதாவது நம்ம இதே பிராயம், அது உங்களுடைய இதே பிராயத்தில் உள்ள நிறைய வாலிபர்கள், பெண்கள், அதே மாதிரி ஆண்களும் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்தாங்க? ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, இந்த பாவ சந்தோஷங்கள், இந்த பாவ இன்பங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதாவது ஒரு கட்டம் வந்தாங்க, பாவத்திற்குள்ளே அடிமைப்பட்டு தான் போனார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்துட்டு அப்புறம் இனி இப்படிதான் நான் கடந்து போனேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை செல்லாது, என்னுடைய காலம் செல்லாது, என்னுடைய நிலைமை நிர்பந்தமாகிவிடும், என்னுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்று நிறைய வாலிபர்கள் என்னன்னா உணர்ந்து தங்களை தேவனுடைய பாதப்படியில அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க, அப்படியே சமர்ப்பிச்சாங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னது ஆண்டவரே? நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீரப்பா? என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க. இந்த பாவங்கள் என்னை பின்னாக தள்ளி கொண்டு இருக்கிறதப்பா, இந்த அக்கிரமங்கள் என்னை பின்னாக தள்ளி கொண்டு இருக்கிறதப்பா, நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நிறைய அசுத்தங்கள் என்னை பின்னாக தள்ளி கொண்டு இருக்கிறதப்பா, வீழ்ச்சியின் பாதையிலே, தோல்வியின் பாதையில நடத்தி கொண்டு இருக்கிறது என்று அந்த ஒரு கண்ணீரோட தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தாங்க. சாராள் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெண்மணி 1980 வருடங்களில், சரியா, அவங்க சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவ பெற்றோர்கள் தான், கிறிஸ்தவ பெற்றோர்களினாலே வழிநடத்தப்பட்டு அப்படியே இருக்காங்க. ஆனால் 20 வயது 22 வயது எல்லாம் ஆகிற வரைக்கும் உலக மனுஷனை போல பாவத்தையும் அப்படியே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அப்படி இருந்தாங்க. ஆனால் ஒரு உபதேசத்தை அவங்க கேட்டாங்க, அதாவது ஒரு பிரசங்கம் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதை கேட்டாங்க. என்னன்னா, அறுவடை மிகுதி, ஆனாலும் ஆட்கள் இல்லை, அறுவடைக்கு பனி அந்த ஃபீல்டுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கு என்கின்றதான அந்த ஒரு பிரசங்கத்தை அவள் கேட்டாள். அதை கேட்டு என்னன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு நான் தகுதிப்பட வேண்டும், நான் மட்டுமல்ல, அந்த தேவன் என்கிட்ட கணக்கு கேட்பார். உன்னை, அதாவது சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் வழிநடத்தினேன், நீ என்னை ஆராதித்து கொண்டே வந்தாய், ஆனாலும் நீ என்னுடைய நன்மைகளை எதுவுமே நீ ருசி பார்க்காததான அனுபவத்தோடு, அதாவது தேவன் என்னன்னா, நீங்க உங்க ஒவ்வொருவரையும் பல ஆயிரம் ஜனங்களுக்கு சாட்சியாக வைக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல ஆயிரம் மக்களுக்கு, பல லட்சங்கள் மக்களுக்கு. அதாவது நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை, நம்முடைய லெக்கு எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப குறுகினதாக இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறது அப்படி இல்லை. அவர் நமக்காக ஒரு பெரியதான ஒரு நோக்கத்தை, ஒரு பெரியதான ஒரு திட்டத்தை நமக்காக அவர் வைத்திரு. அநேகம் ஆயிரங்களுக்கு, அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களுக்கு நம்ம எல்லாம் பிரயோஜனமான சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் என்று அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளை விளங்கி கொண்டே இருக்கிறார், நம்மளை திருவிழம் பற்றி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதையும் நான் உமக்காக உம்முடைய பாதப்படியிலே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா என்று நம்ம ஒப்பு கொடுத்தால் மட்டும் போதும். பாருங்க, அந்த தேவன் அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய கரத்தில், அதாவது நமக்கு தெரியாது அந்த தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நம்ம ஒருவருக்குமே அறிய முடியாது. அதாவது பாவம் செய்யும் பொழுது
பாவத்திற்குள்ளாய் காணப்படும் ஒருபோதும் நம்ம அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகிறதில்லை. நான் சொன்னேன் அல்லவா, அந்த பெண்மணி அவள் என்ன செய்தாள் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பாவங்கள் என்னை தொடரக்கூடாது அப்பா என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். உங்கள் இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை விசேஷித்தவளாக நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று அந்த பெண்மணி அவள் கூப்பிட்டாள். கூப்பிட்ட அந்த சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டார், விடுதலையை கொடுத்தார். அதுக்கடுத்து ஒரு தரிசனத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அதாவது அந்த ஒரிசா மாநிலத்திலே மலைவாழ் மக்கள், அங்கே இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு, இன்னும் அடிப்படை வசதிகளும் இல்லாத அந்த ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்றதான தேவனுடைய திட்டத்தை சித்தத்தையும் அவள் அறிந்து கொண்டு உடனடியாகவே அவள் புறப்பட்டு போனாள். உடனடியாகவே அவள் புறப்பட்டு போய் இரத்த சாட்சியாக, அதாவது சிறு பிராயமாய் அந்த 22 வயதிலே சாராள் என்று சொல்லப்பட்டதான அந்த பெண், அதாவது மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்திலே பிறந்ததான மகள், அவள் ஒரிசாவிலே அங்கு கடந்து சென்று அங்கே கர்த்தரை அறியாத அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து, அவள் மூலமாகவே இப்பொழுதும் எப்படின்னா அவங்க மூலமாக 30 சபைகள் எழுப்பப்பட்டதாக காணப்படும். அவங்க ஒரு வல்லமையான ஒரு சாட்சியை கொடுக்குறாங்க. என்ன சாட்சினா, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன், அனுதினம் ஆராதனைக்கு சென்றேன், எல்லாம் செய்தேன், சரிதான். ஆனால் சரியாய் அந்த தேவனுடைய அன்பை நான் ருசித்து பார்க்கவில்லை. அந்த அன்பை நான் முன்னாடியே நான் ருசித்து பார்த்திருந்தேனே யாகில். ஏன்னு சொன்னா, அந்த 10 வயதிலிருந்து 20 வயது வரைக்குமாக நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ, அதாவது நம்மகிட்ட நிறைய தாளந்துகளை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மைதானே? எத்தனை பேர் நம்புறீங்க? தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரா? பாடும் தாளந்து, நீங்கள் எல்லாம் பெண்கள், உங்களுக்கெல்லாம் நிறைய பாடக்கூடியதான தாளந்துகள், நிறைய மொழிகளை படிக்கக்கூடியதான தாளந்துகள், இன்னும் வேதத்தை ஆறக்கூடியதான நிறைய தாளந்துகளை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் எவைகளுக்குள்ளாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது மிகவும் சுருக்கம் 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 என்றாகவே காணப்பட்டு. ஆனால் அந்த சாராள் என்று சொல்லக்கூடியதான அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னுடைய வயது அப்பொழுது 22 ஆகிவிட்டது. நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வழிக்குள்ளாய் கடந்தான். கொஞ்சம் முன்னாடியே நான் வந்திருந்தேன்னா நான் நிறைய காரியங்கள் என்னால் சாதிச்சிருக்கலாம். அதாவது அந்த ஒடியா மொழியில் அந்த மொழிபெயர்த்ததுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட அந்த பெண்மணி சப்போர்ட்டாக இருந்தார். அதாவது என்ன சொல்ல வரேன், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார்கள். அந்த ரட்சிக்கப்பட்டாதான், ஆண்டவருக்குள்ளாக நாம் கடந்து வந்தாதான் அந்த தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மளையும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேளையிலும் உங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, நிறைய பேர் இந்த கூட்டத்தில் வந்திருக்க முடியல, நிறைய பேர் இந்த கூட்டத்தில் வந்திருக்க முடியவில்லை. வரணும்னு இருந்தவங்களும் கூட நிறைய விஷயமாக தடைப்பட்டு வெளியே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் வர முடியாத அனுபவத்தோடு நிறைய பேர் தடைபட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய லட்சக்கணக்கான பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லா பிள்ளைகள் எல்லாரிடத்துல இருந்தும் உங்களை மட்டும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு இங்கே கூட்டி சேர்த்தார் தானே? உண்மைதானா? நிறைய பேர் வரவே முடியல, இந்த இடத்துல பங்கு பெறவே முடியல. ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லாரையும் இங்கே இந்த நாளிலும் கூட்டி சேர்த்தார் என்றால் அதற்கு ஒரு பின்னாடி ஒரு பெரியதான தேவனின் திட்டம் இருக்கிறது, பெரியதான தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நம்ம மத்தியிலே நிறைவேற நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்மையே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதல்ல அவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். அவர் நமக்கு செய்ததான நன்மைகள் எவ்வளவு 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 ஏராளமாக காணப்படும். அவருடைய நன்மைகள், அவருடைய உபகாரங்கள், அவர் நமக்கு செய்ததான கிரியைகளை எல்லாவற்றையும் நாம் நினைத்து அவரை ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்தி அவரை நோக்கி நம்ம இப்போ கூப்பிட. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்திற்காக ஸ்தோத்திரம், இல்லையில்லாத உடைய கருவைகள் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த யூத் கன்வென்ஷனிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமாக கர்த்தாவே இந்த சாயங்கால வேளையில கர்த்தாவுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஒன்று கூட்டினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உற்சாகத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு தகப்பனே
இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தாவே ஆயத்தமான அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிர்பார்த்து உடைய சிறு சன்னிதானத்திலே கிட்டி சேர்ந்துள்ள இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்களுமே நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக நீர் சந்தித்து ஆசீர்வதித்தரல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரிலும் காணப்படுகிறதான எல்லா விதமான தடைகள் கர்த்தாவே, போராட்டங்கள் நீக்கப்பட்டு கர்த்தாவே, எப்படி அந்த இளைய குமாரன் ஆண்டவரே மனம் திரும்பி வந்தானோ, தன்னுடைய தகப்பனை நோக்கி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வந்தானோ, தகப்பனே உடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக கதறினானோ, அவ்விதமாகவே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வேலைக்காரர்களாக, ஆண்டவரே உம்முடைய பணியாளர்களாக, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி கதறும்படியாய், உம்மை நோக்கி ஒப்பு கொடுக்கும்படியாக நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தின் பாரங்களை, உம்முடைய ஆத்மாவின் கர்த்தாவே வியாகுலங்களை, பாரங்களை, உம்முடைய ஆத்மாவின் கதறுதல்களை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை உமக்கென்றே ஒப்பு கொடுக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்றே ஒப்பு கொடுக்கும்படியாய், உம்முடைய சுத்தத்திற்கென்றே ஒப்பு கொடுக்கும்படியாய், உம்முடைய சுவிசேஷத்திற்கென்றே ஒப்பு கொடுக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளுக்கென்றே ஒப்பு கொடுக்கும்படியாய் அனுக்கிரகம் செய்தார்கள். எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவரே, மேகம் போல திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த இளம் வாலிப பிராயத்திலேயே கர்த்தாவே சிருஷ்டி கர்த்தராகிய உம்மை அறிந்து உமக்காய் சாட்சியாய் வாழ ஒப்பு கொடுத்த ஏராளம் மேகம் போன்ற திரளான இரத்த சாட்சிகளின் கூட்டங்கள் காணப்படுகிறார்களே. பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே இரத்த சாட்சிகளாய் இந்தாவே உடைய நாமத்திற்கென்று, உம்முடைய சுவிசேஷத்திற்கென்று, உம்முடைய வார்த்தைகளுக்கென்று எங்கள் உயிரை கொடுக்கும் இரத்த சாட்சிகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்கள். கன்வென்ஷன் கூட்டம் முடிந்து போகும்போது அப்பா எல்லாருக்குள்ளும் ஒரு தாக்கத்தை, எல்லாருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை, எல்லாருக்குள்ளும் உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆவியானவரின் கர்த்தாவே செயலை நீர் விளங்க செய்ய வேண்டுமா உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய நிலையா இருந்தாலும் ஆண்டவரே சாரமில்லை, நீர் ஏற்றுக்கொள்கிற தேவன், நீர் அங்கீகரிக்கிற தேவன். ஆண்டவரே இன்னும் நாள் போகவில்லை, இன்னும் நீ என்னோடு கூட வா, இன்னும் எனக்குள்ளே வா என்பதாக நீர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீரே ஆண்டவரே. அநேகம் ஆயிரங்களுக்கு நேர் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சாட்சிகளாய், பிரயோஜனமான கருவிகளாய் நீர் ஏற்று பயன்படுத்த நீர் ஆவலோடு இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராகிலும் ஆண்டவருடைய தேவ நன்மையான ஆசீர்வாதங்களுக்கு அபாத்திரமாய் காணப்பட்டு கட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளிலே தங்களை உணர்ந்து, இந்த நாளிலே தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்து மகிமையான ஆயத்தங்களை ஆயத்தமான அனுபவங்களை எல்லாரும் சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தா இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் ஒவ்வொரு பாகங்களிலும் எங்களோடு கூட இருந்தாலும் எங்கள் ஆத்மீக தகப்பனுடைய பாடுகள் ஆண்டவரே, ஜெபங்கள், உபவாசங்கள் கர்த்தாவே அவைகள் மூலம் அது அதிகமான நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்தரலும் காத்தரலும் கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? எஸ். இந்த பக்கம் எஸ் நல்லா வருது, இந்த பக்கம் சவுண்டு கேட்கலையே. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் சோகமா தான் இருக்கு. சத்தமா சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, சரி. தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே, அவருடைய பரிசுத்தாவின் சந்தோஷத்தினாலே, அவருடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தினாலே நம்ம இந்த நாளிலே நிரப்ப போறார். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கலாமா? அந்த தேவன் எப்படின்னா நம்ம எல்லாரையும் அன்பு கூறுகிறார், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார், நம்ம எல்லார் மீதும் அவர் பற்றுதலுடையவராக காணப்படுகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
யூத் கன்வென்ஷனுக்காக கடந்து வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும், அதாவது வாலிப பிள்ளைகளுக்கும் மனதார வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு சில காரியங்களை நம்ம பார்த்துக்கலாம். முதல் வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றியவர்களாகி, 8வது வசனம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு. நிச்சயமாக இது உலகத்தில் ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஒரு வாழ்க்கை. ஒன்று சாத்தானோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை, இன்னொன்று கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதான ஒரு வாழ்க்கை. நாம் யாருக்காக எப்படி வாழணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்காக வாழணும்? கிறிஸ்துக்கு உரியவர்களாக. அப்போ நிச்சயமாக அந்த சாத்தானோடு நாம் போரிட்டு தான் ஆகணும். நீங்கள் பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளும் போது யாரை நீங்கள் பிரியப்படுத்தி வாழணும் சொல்லப்படுதுன்னா, நம்மை உருவாக்கின அந்த கிறிஸ்துவை மட்டுமே நீங்கள் பிரியப்படுத்தணும். அவருடைய விருப்பத்தை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக. அதுக்கு மாறான அநேக காரியங்கள் உண்டு. அவை எவைகளுமே நீங்கள் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இருங்க. அது மட்டும் இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க. எப்போவுமே கிறிஸ்துவாகிய அந்த தேவனுக்குள்ளாக வாழும்போது அது எப்படி தான் இருக்குமா? வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். எப்படி? வெளிச்சம் என்றால் ஒரு இடத்துல கூடி இருக்கலாம், இருட்டென்றால் எதுவுமே தெரியாது. ஆண்டவரை சொல்றாரு, நான் ஒரு ஒளியாக தான் உங்களுக்குள்ள வந்திருக்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை தான் வாழணும் அப்படின்னு. முதல் கட்டமாக உங்களுடைய வயது எப்படி? சிசு, 1ஆம் நாள், 2ஆம் நாள், 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 1ஆம் வருடம், 2ஆம் வருடம். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, அந்த கேட்டகரி எல்லாமே இருக்கீங்க. முதல் கட்டமாக உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்க? பிறந்தவொடனே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க சிசுவாக இருக்கீங்க. பெற்றெடுத்த அம்மா பிள்ளைங்க வளர்த்து எடுக்கிறாங்க. நீங்கள் வளர்றீங்க. ஆரம்ப கட்டத்திலே அங்கே அம்மா அப்பா யாராக இருந்திருக்காங்க? பிலிவர்ஸ், சர்ச் பிலிவர்ஸ் தான் இருக்காங்க. விசுவாசிகளாக இருக்காங்க. இல்லை ஆண்டவர் ஆராதிக்க குடிகளாக இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளையை எப்படி தான் கொண்டு வராங்க? நான் ஆராதனை ஸ்தலத்துக்கு போகிறேன், என் பிள்ளைய நான் அங்கே தான் கூட்டின்னு போவேன். அப்போ முதல் கட்டம் அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்தில் எதை சொல்லி கொடுத்தாங்கன்னா, எம்மா ஏசுங்கிறதான ஒரு ரெண்டுமா. அந்த பிள்ளைக்கு முதல் கட்டம் அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, இயேசுவே சொல்லு அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போதைக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டரை பற்றி உங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அதை கேட்குறீங்க, அதை அப்படியே சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா அந்த பிள்ளைய அழகாக கையை பிடிச்சி அந்த ஜெபத்துக்கு அழகாக கூட்டிகிட்டே வருது. அது அப்போ அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒன்று தான், எனக்கு இந்த நாள் ஆனால் நான் எங்கே போகணும்? ஜெபத்துக்கு போகணும். 1 வயசு 2 வயசு ஆகும்போது அந்த பிள்ளை அம்மா ட்ரெஸ் பண்ணும்போது, அப்பா ட்ரெஸ் பண்ணும்போது, ரெடி ஆகும்போது அந்த பிள்ளைக்கு நல்லாவே தெரியும், அம்மா சர்ச்சுக்கு கிளம்புறாங்க, அம்மா கூட நானும் போகணும். அந்த ஒரு வேகமாக அந்த பிள்ளை கிளம்பி வருது. நீங்களாம் கிளம்பி வந்தவங்க தான். அப்போ எல்லாருமே கிளம்பி வேகமாக வந்தவங்க தான் ஓடி ஓடி வந்து ஆண்டவர் ஆராய்ச்சிங்க. ஆண்டவர் பற்றி முன்னுப்பில் உங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் அதை செய்வீங்க. ஆண்டவரே சொல்லுனா சொல்லுவீங்க, என் பாவத்தை மன்னியும். சின்ன பிள்ளைங்க அழகாக சொல்லி தருவாங்க, இயேசு தேவனை, என் ஜீவனை, ஏழை பிள்ளைலாம் என்ன ரட்சி, ஆமேன் படுத்து குறன்னு தூங்கிடுவீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணுன்னு. அதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க. அந்த ஆண்டவரை தவறாமல் அழகாக ஆராய்ச்சிங்க. உங்களுக்கு எப்படி ஆராய்க்கணும் தெரியாது, அம்மா ஆராதிக்க அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணது. இப்போலாம் நாங்கள் ப்ரேயர்லாம் ஹவுஸ் மீட்டிங்லாம் போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க போல், ஏம்மா ப்ரேயருக்கு முட்டி போடுமா. அந்த பிள்ளை முட்டி போட்டு கையை கூப்பி கண்களை மூடுது. நிச்சயமாக உங்களை அந்த விதமாக தான் அந்த அம்மா அப்பா வளர்த்தாங்க. நல்ல அருமையான பிள்ளைங்க நீங்கள். அப்படி அழகாக வளர்த்து எடுத்தாங்க. நீங்கள் அப்படியே வளர்ந்து வந்தீங்க. 2வது என்ன பாயிண்ட் தெரியுமா? இன்னைக்கு யார்கிட்ட இருந்தீங்க? தேவ சமூகத்துக்கு ஓடோடி வரீங்க. லீவ் அல்லாத நாட்கள் ஈவினிங்கில் ஓடோடி போங்க ஜெபத்தை நோக்கி. அப்போ உங்கள் வாழ்க்கை பிரயாணம் எப்படி தான் போகுது? எனக்கு இதுக்கு மேலே தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஜீசஸ் தான். இயேசுவை பற்றி தெரியுது, ஜெபத்தை பற்றி தெரியுது, ஆத்மீக அப்பாவை பற்றி தெரியுது, சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் தெரியுது. இப்படி உங்கள் வாழ்க்கையை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே 3வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அழகாக வரீங்க, ஜொலிக்கும் அப்படியே. அந்த அம்மா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே உடுத்தி விட்டுருப்பாங்க. இன்னும் வயசு தாண்டி 3 வயசு 4 5 6 போகும்போது அந்த பிள்ளைய ஆட்டோமேட்டிக் அந்த ட்ரெஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் ஓடி ஓடி வந்தீங்க ஆண்டவர் ஆராதிக்க. இதுக்கு மேலே 4வது படி பார்க்கும்போது நீங்கள் யாராக இருந்தீங்க? அம்மாவோடும் அப்பாவோடும் உடன்பிறப்புகளோடும் பூரணமான ஒரு ஐக்கியமான ஒரு அனுபவத்தோடு. சின்ன சின்ன சண்டை போட்டுப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் ஒன்றா சேர்ந்துப்பீங்க. இது வரைக்கும் உங்களை பற்றி என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமா? ரொம்ப நல்ல பிள்ளைங்களா? இது எந்த வயசுக்குள்ளே முடியுது? ஒரு குறிப்பிட்ட வயசு காலங்களுக்குள்ள இத்தனை செயல்பாடுகள் நீங்கள் காண்பிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு. அம்மா எங்கடா போகிறேன்? பள்ளிக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன்.
இப்போ எங்கே போகிறேன்? நான் காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு தான் போவீங்க, ஸ்கூலுக்கு தான் போனீங்க. அப்போ பள்ளி பருவங்கிறதான ஒன்றை நீங்கள் தொட்டாச்சு. அது எப்படி 8ஆம் வகுப்புக்கு மேலே அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு அம்மா அப்பா கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பீங்க. ஏன் எட்டு கம்மன் சொல்லும்போது அடங்குவீங்க. அந்த இடத்துல என்ன செட்டப் பண்ணுறேன்னு அப்பா கேள்விக்கிட்டா பயந்து உட்காருவீங்க. இன்னும் ஏட்டி போட்டி. அப்போ அவ்வளோ கவனமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனீங்க. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த ஆனர் ஆராதனை. ஏன்னா வேறு எதுவுமே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமான சண்டேஸ் கிளாஸு, இடநாள் அது மீட்டிங் தான் இருக்கும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணும், உடம்பு சரியில்லை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். பாருன்னு காய்ச்சலாக இருக்குது, ஒன்று கொடுக்கலாமா? இன்னும் பிள்ளை காய்ச்சலாக இருக்குது பற்றியம்மா, வயிற்று கொஞ்சம் வலியாக இருக்குது, அப்பா ஹாலில் இருப்பாங்க, ஜொம்மை கொடுக்கலாமா? அந்த பிள்ளை வாரம்மா. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ அழகாக வளர்த்தி கொண்டு வந்தாங்க. நீங்களும் அப்போ கொஞ்சம் ஞானவான்களாக இருந்தீங்க. அப்புறம் பள்ளி வரும்போது 9, 10, 11, 12 தொடர்ந்து காலேஜ். அப்படி போன பிற்பாடு அங்கே உறவு முறை புதிதாக ஆரம்பிக்கப்படுது. இங்கே அம்மா அப்பாங்கிறதானவர்களோட ஒரு ஐக்கியமான ஒரு வாழ்க்கை, தொடர்ந்து உடன்பிறர்களோட ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கு அடுத்தபடியான ஒரு வாழ்க்கை மூவ் ஆகுது. எங்கே? சகோதர சகோதரிகளாக வெளியிலே, எங்கே? ஸ்கூலில், காலேஜில். அங்கே பழக ஆரம்பிக்கும் போது பலவிதமான செயல்பாடுகள், பலவிதமான கிரியைகள். ஏய் என்ன காது டிங்கடா எதுவுமே காணும், ஏன்ட்டு எனக்கு தொங்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லும். ஏன் அம்மால உனக்கு தொங்குது, எனக்கு எதுவுமே இல்லை, இரு அம்மாகிட்ட கொண்டு கேட்டுக்கிறேன், ஏன் காதில் தொங்க விடல. அது அடுத்து என்ன நீ ஒயிட் ட்ரெஸ்ஸு தான் போட்டுன்னு போகிறேன், சும்மா ஒரு கையில் ஏதோ பைபிள் ஏதோ வச்சுருக்கிறேன், இங்கே பாரு கலர் ட்ரெஸ்ஸு போகிறேன், லெகின்ஸ் பேண்ட்டு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஆமாம்ல இதெல்லாம் இருக்குல்ல, என் அம்மா இதெல்லாம் சொல்லியே தரலையே, ஏன் உன் பிள்ளைங்க அதனால வீட்டில் கிடக்கு கூப்பிட்டும் வரல. அந்த பிள்ளையோட மைண்ட் செட்டு மாறுது. எப்படி இருக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, காலேஜ் போயிட்டீங்க, அங்கே பழக்கவழக்கம் நல்லதான், ஃப்ரெண்ட்ஸ் தேவையான்னு கேட்டால் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைக்கு மாறாக எனக்கு கற்றுக் கொடுக்குறாளா நான் பார்க்கணும். நம்ம அந்த இடங்களை கோட்டை விடுறோம், அந்த இடங்களுக்கு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். எப்படி என்னை பெற்றெடுத்ததான ஒரு தாயார் இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் அழகாக என்னை வளர்த்துச்சு. முதல் வருடம் அல்ல முதல் மாதம் இல்லை சில நாட்கள் பழகின ஃப்ரெண்டு எனக்கு எல்லாத்துக்குமே மேலே போயிடுச்சு. எனக்கு இப்போ அம்மா முக்கியம் கிடையாது, என் அப்பா முக்கியம் கிடையாது, எனக்கு அந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம். எத்தனை பேர் சொல்லுவீங்க இல்லை நான் அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்க? நிச்சயமாக சொல்ல முடியாது. சில நாட்கள் பழகிருப்பாங்க, இல்லை 8th ஸ்டாண்டர்ட் அதுக்கு அப்போ மேலே, அதுக்கப்புறம் காலேஜ் 2 வருஷம் 3 வருஷம் பழகிருப்பாங்க. ஏன் உன்னை பெற்றுள்ளது அம்மா உனக்கு ஃப்ரெண்டாக இல்லையா? உன்னை கற்றுக் கொடுக்கவில்லையா? அருமையான மார்க்கத்தை போதிக்கவில்லையா? அத்தனை வருட காலம் உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்களே அப்பா, அவங்கள ஏன் மறந்தீங்க? மறக்க யார் கற்றுக் கொடுத்தா? அந்த மறந்தீங்கிறால் ஒன்றை உங்களுக்கு திணித்தது யார்? நீங்கள் கண்டுபிடிங்க. இன்னைக்கு நான் 3 வேளைக்கு வீட்டில் போன பானை திறந்தா சோறு இருக்குது, இன்னொன்று திறந்தா குழம்பு இருக்குது, எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சமைக்க தெரியல, அம்மா சமைச்சு வச்சுருக்கு. இது எங்கேருந்து வந்துச்சு? எப்படி இது வந்துச்சு? சும்மா வருமா? கடையில் போனால் ஒரு சாப்பாடு 100 ரூபாங்கிறாங்களே, இங்கே வீட்டில் 4 பேருக்கு என் அப்பா வைத்து சாப்பாடு போடுறாரு, இது எங்கேருந்து வந்துச்சு? என் அம்மாட்ட என் அப்பா கிட்ட என்னோட உடன்பிறப்புல நான் அன்பை காட்டக்கூடியவளாக இருக்கிறேனா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்களா, உங்கள்ட்ட அன்பாக வேண்டிக்கிறேன். அப்போ உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கறது நீங்கள் அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. என் அம்மா கிட்ட என் அப்பா கிட்ட அன்பை கொடுத்த நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? அம்மான்னு கூப்பிடும்போது மக்களே நமக்கு சொல்லும்போது எப்படி இருக்கும் பாருங்க அந்த குடும்பத்துக்குள்ள. இன்னைக்கு ஏட்டி அப்படி போயிட்டீங்க, ஏய் என்ன அப்படி போயிட்டீங்க, அதுக்கு மேலே ஒரு படி பெயரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா உங்களுக்கு அப்பா இவ்வளமான ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தார்களா? இல்லையே. இது ஏன் எங்கேருந்து இது எல்லாம் புதிதாக வந்துச்சு? சற்று நிதானிச்சு பாருங்க. இது ஒரு 4 பாட்டை பாடி கொஞ்ச நேரம் சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு போகிறதுக்கு மட்டுமல்ல, பாடணும், பேசுறது கொஞ்சம் கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்க, நிதானிக்கணும். இது எப்படிப்பட்ட யூத் கன்வென்ஷன் எல்லாமே ஓகே தான். இந்த வார்த்தைகள் எனக்கு எப்படிப்பட்ட என் வாழ்க்கை நான் அப்படியே யோசிச்சுப்பாங்க, ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும், நான் யாராக இருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கை எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? என் அம்மாவை யதார்த்தமாக ஒரு அம்மான்னு கூப்பிட்றேனா, இல்லை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடியவளாக, அவளை இவளேன்னு கூப்பிடக்கூடியவளாக இருக்கிறேனா? அப்போ உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை எப்படி போய் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவிடம் ஸ்நேகம் இருக்கிறதா? அப்பாவிடம் ஸ்நேகம் இருக்கிறதா? சரி, வீட்டில் இப்படியாக சூழ்நிலைகள் மாறுது. அதுக்கு மேலே ஒரு படி, ஏய் நீங்கள் என்ன நகை போட்டிருக்க, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிற, அப்போ எனக்கு இது ஏன் போடக்கூடாது? நீ எவ்வளோ ஜாலியாக இருக்கிற பாரு, நாங்கள் 10 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம், எனக்கு தான் எதுவுமே இல்லை, எனக்கு தான் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் எல்லாமே எவ்வளோ ஜொலிக்கிறீங்களே, அப்போ என்ன இங்கே அம்மா வித்தியாசமாக வளர்த்துட்டா போல இருக்குது, அவள்கிட்ட போய் சண்டை போட்டு நான் வாங்கிக்கிறேன். எங்கே போகிறீங்க? உலக ஆடம்பரத்தை நோக்கி. பரிசுத்தமான வேதாகமம் கற்றுக் கொடுத்தது எப்படியாக உலக ஆடம்பரத்தை விரும்பாதீங்க, நகைகளை விரும்பாதீங்க,
பொன்னாலான ஆபரணங்களை, பொன்னாலானதை, அதுவும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை விரும்பாதீங்கம்மா. இயேசுடைய பிள்ளைகளாக வாழுங்கம்மா. நான் வாழ்றேனப்பான்னு சொல்லி எக்ஸாம்பிள் 100 மார்க் வாங்கி ப்ரைஸ்லாம் வாங்கினீங்களே, இன்றைக்கு அந்த ஒரு லெவல் எங்கே போனது? நீங்கள் உங்களை தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னோட விலகி போகிறதுக்கான ஒரு காரணம் என்ன? என்னோட சேர்ந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸா, இல்லை நான் எனக்கு எடுத்துக்கொண்டேனா? எனக்கு இயேசு பற்றி நிறைய தெரிஞ்ச பிற்பாடு எனக்கு இயேசு மேலே எனக்கு ஒரு வாஞ்சி இல்லாமல் நான் போயிட்டேனே, இதுக்கு காரணம் என்ன? அப்படி கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் யாரை நோக்கி போகிறேன்? அம்மாட்ட ஸ்நேகம் இல்லை, அப்பாட்ட ஸ்நேகம் இல்லை, என்னோட உடன்பொறுப்பில் ஸ்நேகம் காட்டல. அம்மா கண்டுபிடிக்க, ஏய் என்ன உன் மூஞ்சி வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு. சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அடுப்பில் தீ போட்டிருக்கோம், கொஞ்சம் தீ நல்லா எரியாமல் இருந்தால் அந்த தீ மட்டும் குழந்தை ஊதி தீயை பற்ற வச்சுருப்பீங்க. நல்லா பெருக்க தெரியாது, விளக்கு மரத்துலாம் அழகாக பெருக்கி போட்டிருப்பீங்க. அந்த அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். என் பிள்ளை சர்ச்சில் போனால் ஹெல்ப் பண்ணுறா, வீட்டில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறா. அந்த அம்மா அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க. என் பிள்ளை எனக்கு போக போக இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி சுடுதண்ணி போடுனா வேணால் போட்டு கொடி. சோறு பொங்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. போவோம் எதுக்காக? நல்லா கொட்டிக்கு போய் எடுக்க நம்ம போவோம். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை பிரயாணம் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்கிறேன்? என்னுடைய வயது 15ஆக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் தான் சிக்குண்ட அனுபவத்தோடு, சிறு வயதிலே நான் கற்றுக்கொண்டதான காரியங்கள் விட்டதான ஒரு அனுபவத்தோடு இன்னைக்கு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். வெள்ளை துணியை பற்றி சொன்னேனே, ஒரு உண்மை சொல்லட்டுமா? வீட்டில் இருந்து வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தீங்க, கலர் ட்ரெஸ்ஸில். கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அதே இல்லை, இன்னைக்கு இங்கே எப்படி இருக்குது தெரியுமா? ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. புரிஞ்சுக்கோங்க, சர்ச்சுக்கு தான் போகிறேன்னு எனக்கே தெரியுது, ஆனால் நான் கலர் ட்ரெஸ்ஸில் வரேன். ஏன் அங்கேருந்தே வரும்போது போட்டு வந்தேன் என்ன? என்னை போகும்போது அது எப்படி இங்கே போவீங்கன்னு தெரியாது. அப்போ எனக்கு முக்கியமாக ஒயிட் ட்ரெஸ்ஸுடைய முக்கியத்துவத்தை ஏன் இழந்தீங்க? ஆனால் நீங்கள் தயவாக யோசிச்சு பாருங்கள். இது உண்மை சம்பவம் தான். நீங்களும் யோசிக்கலாம், அப்போ அந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன், நகைகளுக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஒரே மலையருக்கு நீங்கள் கழட்டின பிற்பாடு தான் உங்கள் கூடவே இருப்பேன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? முடியாது, முதல் எங்களெல்லாம் முடியாது, நாங்கள்லாம் கழட்ட மாட்டோம். எவ்வளோ அழகாக இருக்கலாம் விட்டுங்க. எனக்கு மண்டை இப்படி ஆட்டினா அந்த மண்டை ஆடும்போது இங்கே போயிட்டு இங்கே வருது போகிறேன். நான் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் இதெல்லாம் போட்ட பிற்பாடு கொஞ்சம் நான் மினிங்கின்னு இருக்கும் போகிறேன். இதெல்லாம் ஏன் போடக்கூடாதும்பீங்க. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் பிடிச்சாரு ஒரு இப்படி நீங்கள் போட்டுன்னு போகிறீங்க, பொன்னால் உங்களை அலங்கரிச்சிட்டீங்க, நீங்கள் கிளம்பி போகிறீங்க, போங்க, ஆனால் உங்கள் கூட நான் இருக்க மாட்டோமா அப்படின்ட்டாரு. யோசிச்சாங்க. நாங்கள் போகிற பாதை எல்லாமே ஒரு வனாந்திர பாதையாக இருக்கலாம், கரடு முரடான பாதையாக இருக்கலாம், கடினமான பாதையாக இருக்கலாம். அந்த ஆண்டவர் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாட்டிப்பேனே, பயந்தாங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் உருடி போட்டாங்க. இப்போ என்ன பண்ண ஆண்டவர்? உங்கள் கூட இருப்பேனார், போனாங்க. இப்போ இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசில் உங்களுக்கு நகை பற்றி தெரியாது, வேண்டாமா எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது நல்லா நகை போட்டிருக்கேன். அந்த பிள்ளைங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, அம்மா விசுவாசி கிடையாது. பார்த்தேன், பேசணும், போயிட்டு சின்ன பிள்ளை தான். இன்னும் அடுத்த ரவுண்ட் அந்த பிள்ளையை பார்க்கும்போது இங்கே நகை எதுவுமே இல்லை. நான் டக்குன்னு கேட்டேன், இங்கே ஏதோ ஒரு நகை நான் போட்டுன்றலடா, இப்போ என்னடா ஆச்சுன்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் வந்து பரிசுத்த வேதவரம் படிக்கிறேன். அந்த டைமில் அந்த லெசனில் வந்து இருந்துச்சு, ஓரி மலையருக்கு அவங்க நகைகளை கழட்டி போட ஆண்டவர் வச்சார், நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்க மாட்டேன்ட்டாரு, அதனால நான் கழட்டிட்டேன், இனி நீ போடுவிடான்னு கேட்டேன். சாகிற வரைக்கும் நான் போட மாட்டேன்னுச்சு. நான் கேள்விப்பட்டு 4-3 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த பிள்ளையோட கழுத்தை இன்னும் தொங்கலை, காதில் தொங்கிக்கல, இன்னும் நான் போட மாட்டேன், உறுதியாக இருக்குது. நம்மில் எத்தனை பேர் அம்மா அப்பா விசுவாசிங்க? நிறைய பேருக்குள்ள அந்த ஆசை இருக்குது, எனக்கு போடணும், என் அப்பா விட மாட்டார், அந்த ஒரு பயம். இன்னும் அநேக பேர் போட்டவங்களாக இருக்கேன். நான் தேடிக்கு யாருமே பார்க்க போகலை, நிறைய பேர் போட்டவங்களாக இருப்பீங்க. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆரம்ப பகுதியிலே உங்களுக்கு பரிசுத்தமான வேதகமத்தில் இருந்து எடுத்து லெசனாக கொடுத்தாங்க. இது பரிசுத்த வேத பாடம், படிங்க, சண்டே கிளாஸில் படிங்க, படிச்சும் பாருங்க. ஆனால் இன்னைக்கு அதை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறோமா? எல்லாம் செயல்படுத்த முடியலைனாலும் முக்கியமான காராம்சங்கள் எடுத்து நாம் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறோமா? நீங்கள் உங்களை நிதானிச்சு பாருங்க. இன்னைக்கு எதை நோக்கி நம்மளுடைய பிரயாணம்? இன்னைக்கு இயேசுங்கிறதான ஒரு நம்பரை ஏற்றுக்கொண்ட நம்மாலே இன்னைக்கு மறுபடியும் அவரை மறக்க நம்ம பிரயாசப்படுறோம். அவர் ஆராதிக்க நீங்கள் நாட்கள் கடத்தும் போது வீட்டில் குடும்ப ஆராதிக்க பங்கு பெற மாட்டோம். பங்கு பெற வைப்பாங்க. பாட்டு முதல் பாடு ஸ்தோத்திரிப்பேன் துய்ய ஒரேன்னு பாட, பாரதத்தில் பரிதபித்தன் பாடும்போது கண்ணு சொருக்கும் அப்படியே. 2ஆம் பேரை போகும்போது கண்ணு மூட்டிக்கும் அப்படியே. அடுத்து பார்க்கும்போது அந்த அம்மா தட்டி தான் எடுப்புல சோறு கொடுக்க. அப்படி மாறிட்டீங்கம்மா. ஆண்டவரை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு.
உங்களெல்லாம் பார்க்குறாரு பாருங்க, பரலோகத்துல இருந்து அந்த ஆண்டவர் பார்க்குறாரு. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அழகா கை கொடுத்து வளர்த்தேன் இந்த பிள்ளைங்களை, ஏன் இன்னைக்கு மறந்தாங்க, ஏன் அந்த காலை தூக்கி மிதிக்கிறாங்க? அந்த ஆண்டவர் அப்படியே வாட்ச் பண்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, பகுத்தறி உடையவங்க தான். ஆமாம், நாம அருமையாக புரிஞ்சுக்கலாம். என் இயேசுங்கிறான நபரை நான் இன்றைக்கு வெறுக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறேனா, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் நான் கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறேனா, ஸ்கூல் காலேஜ் போகும்போது இன்னொரு உறவை தேடி போகும்போது ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, வெண்மை வஸ்திரம் தரிக்க நான் ஏன் வெட்கப்படுகிறேன்? ஏன் வெட்கப்படுறீங்க? அரசியல்வாதிகள் முதற்கொண்டு வெண்மையாக தெரிகிறாங்களேம்மா. நீங்கள் வெண்மையான வஸ்திரம் கொடுத்து வைத்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். நகையில் உரிந்து கொண்டாடும் போது ஆண்டவர் ஐக்கியப்படினா எவ்வளோ அருமையாக இருக்கும். அதை ஆண்டவர் பார்க்கும்போது அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பிரியப்படுத்துக்கம்மா. நீங்கள் மனுஷன் யாரெல்லாமோ பிரியப்படுத்தின்னு இருக்கிறான், யாரெல்லாமோ பின்பற்றக்கூடியதாக இருப்பான். அவன் ஒரு இடத்துக்கு போனா ஒரு மனுஷனை பிரியப்பட ஒரு காரியம் அவனுக்கு ஆகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பிரியப்படுத்த. ஒரு முறை வாசிக்கலாமா? எபேசியர் 5:1. அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. தேவனை பின்பற்றுங்கம்மா. நீங்க பிள்ளைகளே கெஞ்சி கேட்குறோம், அந்த ஆண்டவரை பின்பற்ற பழகுங்கம்மா. இதுவரைக்கும் பின்பற்றி பழகிற நீங்க மறுபடியும் பேக் போயிட்டீங்க, முன்னேறி போகிறதா நீங்க பேக் போயிட்டீங்க. மறுபடியும் நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்குறோம், நீங்க விட்டு போன அதே இயேசு மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. நகை எனக்கு வேண்டாம் நாங்கள் சொல்லி நீங்க மாத்திக்க வேண்டாம். வசந்த படிங்க. ஏன் அந்த நகை நான் போய் அழகுபடுத்திக்கணும்? ஆண்டவர் அப்படி சொல்லலையே. என்னை அழகுபடுத்தவும் ஒரு வழி எனக்கு கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, உங்களை நீங்க அழகுபடுத்த நான் ஒரு வழி கட்டித்தாரேன். சின்ன நம்ம படித்தோம், ஓம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அழகுபடுத்த நீர் அதை கட்டிக்கொடும் ஆண்டவரை கேட்டோம் அல்லவா? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். முடியை பின்ன வேணாம், பொண்ணாவர்கள் உடுத்திக்க வேணாம், அதெல்லாம் நீங்கள் ஒட்டிக்கோங்க. எல்லாமே ஆண்டு நமக்கு சொல்லி கொடுத்தாருமா. ஏன் அதை நம்ம மறந்துட்டோம்? இயேசுங்கதான் ஒருவர் நம்மை தேடி வருகிறாரே, தேடி என்னோடு பேசக்கூடியவராக இருக்கிறாரே, நான் ஏன் அவரை விட்டு தூரமாய் போகணும்? இது காலம் கடைசி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நிறைய பிள்ளைங்க கொடுப்பாங்க. காலம் மாறி மாறி போகுது பாருங்க. நிறைய ஐடியா கொடுக்க குடும்ப உரை இழக்கிறீங்க. ஒருவேளை அம்மாவோட அறிவு கம்மியாக இருக்கலாம், அப்பாவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அப்பா அம்மாவை வெறுக்கிறீங்க. தூரமாக இருக்க ஃப்ரெண்டை நோக்கி போகிறீங்க, எனக்கு அவ்வளோ தான் வேணும், அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. தயவாக யோசிச்சு பாருங்களா, தவறாக யோசிக்காதீங்க. உண்மையிலே பாருங்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இல்லைனா இப்படிதான் ஒரு யூத் மீட்டிங், யூத் கன்வென்ஷன்லாம் நமக்கு செட் ஆகி வராது. அவருடைய இரக்கம் இருப்பதனால்தான் அவருடைய பிள்ளைகளை என்னோட ஐக்கியப்படுது அவர் வாஞ்சப்படக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு பாகம் நாங்கள் மெயினாக விரும்புறது, ஊழிய பாகத்திற்கு ஆள் கம்மிமா. எங்கேருந்து கம்மி நாங்கள் ஆரம்பித்தோம் தெரியுமா? பைபிளே சொல்லுது, அறுக்க நிறைய இடம் கிடக்கு, ஆனால் அது அறுத்து எடுக்க ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு ஆனால் எழுதி வச்சுன்னு போயிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு தேடுறாரு, இது அறுவடை செய்ய எத்தனை பேர் வாரீங்கக்குள்ளேயோ நம்மளை கூப்பிடுறாரு. நீங்க சொல்லுவீங்க, இந்த வயசுல எப்படிமா ஊழியத்துக்கு வர்றது? நிறைய சின்னவங்க இப்போ ஊழியத்தில் இருக்காங்க, பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு தெரியுமே. 20 வயசானவங்க இருக்கலாம், 18 இருக்கலாம், 22 இருக்கலாம், 30க்கு உள்ளார நிறைய பேர் இருக்காங்களே. அவங்க எப்படி வந்தாங்க? கிரகத்தில் குதிச்சவங்களா? உங்களை போன்ற உலகத்தில் பிறந்தவங்க தானே, ஆண்டவரா இயேசுவை நம்பினவங்க தானே, அவரை பின்பற்றினவங்க தானே, சட்டத்திட்டங்கள் பின்பற்றினவங்க தானே. ஒரு காலத்தாங்க உங்களை பாவிலாக இருந்திருப்பாங்க, ஜெபிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜெபம்ங்கிறதான ஒன்று. இப்போ ஜெபிப்பதற்கான ஒரு சமயம் கொடுத்த போது எத்தனை பேர் ஊக்கமாக ஜெபிச்சிங்க? இப்போ ஒரு கரண்ட் போவாதா? இப்போ ஒரு பாட்டு பாட மாட்டாங்களா? சிந்தனை ஓடி இருக்கலாம், ஓடாமலும் இருக்கலாம். எங்களுக்கு ஒரே நோக்கம், நீங்க ஜெபிக்கணும் தான். எப்படி? அந்த ஆண்டவரங்கிறான ஒருவர் எதிர்பார்க்கறது உனக்கு நான் சும்மா தர முடியாது. மார்க்கெட்டில் போனால் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் காசு கொடுத்தா அதை வாங்கிக்கலாம், மற்றவங்க வாங்க முடியலனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏசுகிறதான அந்த நபரிடமாக இருந்து நீங்கள் அவள் எளிதாக ஒன்றுமே வற்றி கொள்ள முடியாது. ஜெபம்ங்கிறதான ஒரு ஆயுதம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியுமாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணங்கள் அப்படியே மாற்றப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு இது யார் கற்றுக் கொடுத்தது? எனக்கு முதல் கட்டமாக என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா எனக்கு போதித்த ஒரு மார்க்கம். இன்றைக்கி அதே மார்க்கத்தில் நான் ஈடுபடக்கூடியவளாக இருக்கிறேனா? என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சொல் பேச்சு கீழ்ப்படுத்த ஒரு அனுபவத்தோடு இருக்கிறேனா? இன்னும் ஒன்று பார்க்கும்போது, அந்த கடைசி நாட்களில் என்னென்ன காரணம் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் என்பது வேதம் தெளிவாக சொல்லுது. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 3:2. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். பாருங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும், அதாவது அங்க மனுஷர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க வாலிப பிள்ளைங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றேன்,
வசனத்தை நான் மாற்றி அமைக்கல, அந்த கருத்து அப்படிதான் வருது. வாலிப பிள்ளைகளாய் காணப்படுகிற ஒவ்வொருவரும் தற்பிரியர்களாக, எப்படி அன்றைய நாட்களில் தன்னை பிரியப்படுத்தி வாழல, ஆண்டவர் மட்டும் நம்ம பிரியப்படுத்தி வாழ்ந்தோம். இன்னைக்கு எப்படி, என்ன ஏன் குடும்பம், ஏன் வாழ்க்கை, ஏன் வாழ்க்கை, ஏன் வாழ்க்கைன்னு உங்களை நீங்கள் அப்படியே மாற்றி அமைக்கிறீங்க. இது கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது நீங்கள் அறிஞ்சு நீங்கள் எப்படி தான் இருக்கணுமா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாதீங்கன்னு. 2வது பாகம், பணப்பிரியராயும். நிச்சயமாக நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், 20+ இல்லை 20க்கு முன்னாடி கூட இருக்கலாம். உங்களுக்குள்ள பண ஆசை நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன், டேய் எங்கே படிக்க போகிறேன், நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி போகலான் இருக்கேன். ஏன், கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள நம்ம காலேஜ் தேடலை, அடுத்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம தேடலை, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தேடலை, ஏன் இந்தியாவுக்குள்ளே நான் தேடலை. இன்றைக்கி நான் எங்கே தேடி போகிறேன், படிப்பை தேடி எங்கே தான் போகிறேன், அதை கண்ட்ரியை நோக்கி நான் போகிறேன், அடுத்த நாடை நோக்கி நான் போகிறேன். அங்கே நாட்டில் போனால் டக்குன்னு அங்கே நுழைய முடியாது, அங்குள்ள நான் ஸ்லாங் படிக்காமல் உள்ளே நுழைய முடியாது, கஷ்டப்பட்டு நான் படிக்க தான் போகிறேன். அவங்களுடைய எண்ணங்கள் கடைசியாக முடிவடைவது எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது, அது பணப்பிரியர்களாக. இங்கே வேலை செஞ்சால் குறைந்த ஊதியமாக இருக்கலாம், 1 lakhs 1 இருக்கலாம் 2 இருக்கலாம், அது ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. படிப்பை நோக்கி போகிறோம், ஏன் அம்மா அப்பா உறவுங்கிறத ஒன்று மறக்கும் போது, சபைங்கிறதால ஒரு உறவை மறக்கும் போது, சின்ன வயதில் என் ஊழியக்காலம் கூட நான் ஐக்கியமாக இருந்தேன், சின்ன சின்ன உதவிகளை செய்து முட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுனேன், கொஞ்சம் மிச்சம்லாம் கூட நான் வாங்கி சாப்பிட்டுனேன், ஏன் நான் சாப்பிட்டுவேன், எனக்கு இன்றைக்கி நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தவங்க, அப்படி எல்லாரும் உங்களை வளர்த்தி விட்டாங்க. அம்மா அப்பா மட்டும் உங்களை வளர்த்தி விடலை, நீங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களை வளர்த்தி விட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்கள வளர்த்தி விட்டாங்க, சின்ன சின்ன விஷயம் சொல்லி கொடுத்து தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்களும் வளர்த்ததில் ஒரு பங்குடையவர்கள் தான். இன்றைக்கி முதுகை காட்டு ஒரு அனுபவத்தோடு எங்கே போகிறோமா, பணப்பிரியர்களாக அந்த பணத்தை நோக்கி போகிறாங்க. இன்றைக்கி படிப்பை நோக்கி நம்ம போகிறோம், எனக்கு இந்த படிப்பு வேணாம், இதுக்கு மேலே இந்த இடத்துல படித்தா எனக்கு அதுக்குள்ள ஊதியங்கள் இருக்காது, வெளியூரை தேடி வெளிநாடை தேடி அங்கே போகிறாங்க. அப்போ நான் எதை நோக்கி போகிறேன், ஆண்டவர் சொல்லாரு, நீ அங்கே போகிற, ஆனால் உடனே நான் தான் பாதுகாக்கிறேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் மெல்லிய குரலாக. நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பாதுகாப்புங்கிற ஒன்றை கொடுப்பார் அவரே, ஞானம் அறிவு புத்திங்கிற ஒன்றை கொடுப்பார் அவரே. நான் என்ன செய்கிறேன், என்னோட சுய ஞானத்தினால் எல்லாமே சாதிக்கலாம்னு ஆசைப்படுறேன். படுகிறோம், முடியாதுமா, ஆண்டவர் விரும்புகிறாம்மா. இந்த கடைசி காலத்தில் அநேக பிள்ளைகள் ஊழிய பிள்ளைகளாக மாற்றப்படணும் அந்த ஆண்டவர் விரும்புகிறாருமா, அது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஊழியம் கடினமணி சிந்திக்கிறான இறுதி அநேகர்கள் இருக்கலாமே, கடினமணி நினைக்காதீங்க. கிறிஸ்துவோட ஐக்கியமாதீங்கன்னா அருமையான வாழ்க்கை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையானவர் எதுக்காக கேட்கிறார், நீ வாழும் நாட்களில் கொஞ்ச நாள் தான் வாழ போற, அந்த நாளை நீ வேற யாருக்காக வாழாத. சில நாட்கள் சில வருடம் தெரிந்து அந்த ஃப்ரெண்டுக்காக வாழ்க்கை ஒப்புக்கிறது நாசமாக போகாத. உலகத்தை நோக்கி அடுத்த நாட்டை நோக்கி தேடி தேடி படிக்க போய் அங்கே பல கஷ்டங்களை அனுபவிக்காத. நான் உனக்குன்னு ஒரு பங்கு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஆண்டு நம்மளை கூப்பிடும்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சின்ன வயதில் என்னால் முடியுமா இந்த ஒரு கேள்வி எழுப்புவீங்கன்னா, இதோ இந்த நாட்களில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர் நோக்கி ஓடி போங்க, இது உங்களால் எப்படி முடிந்தது? நிறைய அடிப்பட்டு வந்திருப்பாங்க, அந்த கார்கள் கட்சி அழகாக கொடுப்பாங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஆசை இருக்கும், எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் என்னால் முடியுமா, நான் படிப்பு பருவம் கழிச்சு பருவத்தெல்லாம் போனனால இனி இதால் சாத்தியம் ஆகுமா அந்த கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஓடிப்போங்க. சிறு வயது ஊழியர்களிடமா எல்லாரும் போகலாம், தப்பு இல்லை, அதுக்கு நாங்கள் அப்படி சொல்லலை. ஆனால் அவங்கள அநேகரும் தெரிஞ்சிருப்பாங்க, சொல்லிக் கொடுக்க இன்னும் எளிமையாக இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க. அந்த நுணுக்கமான வழி எப்படி, அந்த நெக் எப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்க. அவங்க கற்றுக் கொடுப்பதை வச்சு நீங்கள் அழகாக முன்னேறி வரலாம். புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வசனம், வீம்புக்காரராயும் சண்டை போடக்கூடியவர்களாக, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அற்ப விஷயத்துக்கு சண்டை போட்டு வம்பு காட்டி இருக்கக்கூடிய குணங்கள், பெருமையுடையவர்களாக. ஒரு என்ன பாரு, என் ட்ரெஸ்ஸு பாருமா, நான் தலையாடின பாரு எப்படிட்டீங்க, நான் ஆடுது பார்த்தியா சமத்தா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தா சங்கடப்படுவார். என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, சின்ன வயசில் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சாங்க, அழகாக வந்து என்னை ஆராதிச்சாங்க, முட்டி போட ஜிபிக்க ஆரம்பிச்சாங்க, எசுப்பான் கூப்பிடாம படுத்த நாளே கிடையாது, எசுப்பான் கூப்பிடாம எழுந்த நாளே கிடையாது. இன்னைக்கு இயேசு தேடாத நாளாக மாறி போச்சு. ஒவ்வொரு நாட்களையும் தேடாமல் இருக்காங்களே, உலகத்தை நோக்கி இந்த பிள்ளைங்க போகிறாங்களே, பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தேடி இந்த சபைக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் பிள்ளைங்களாக இருக்காங்களேன்னு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார். தொடர்ந்து தூஷிக்கிறவர்களாயும், எல்லாருமே தூஷிக்க கூடிங்க. இப்போ வாய்ப்பேச்சு ஜாஸ்தியாகும் போது கண்டு மேலுக்கு பேசுறது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், கீழ்ப்படுகிறவர்களாயும் எல்லாம் இருக்கு இல்லையா?
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கீழ்ப்படியாதவர்களாக இருக்கீங்க இந்த கடைசி நாட்களில். இன்னைக்கு எனக்கு சொல்ல வேண்டாம், உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புங்க. என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் நான் கீழ்ப்படியக்கூடியவளாக இருக்கிறேனா? எடி எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு தரேன் என்கிட்ட. எனக்கு இன்னைக்கு நீ போட்டு குடியா, உனக்கு தான் போட தெரியுமா, குடி. சொல்ல குடிங்க. எத்தனை பேருமா இருக்கீங்க? சின்ன சின்ன உதவியை அந்த அம்மா எதிர்பார்க்கும் போது செய்யக்கூடியவளாக எத்தனை பேர் இருக்கீங்க? செய்யும் போது அந்த அம்மாவோட முகத்தில் சிரிப்பு வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கப்பு தண்ணி தான் கேட்கும்போது நீங்கள் ஓடிங்கன்னா குடிமா, கால் வலிக்குதா, கொஞ்சம் தடவை விடட்டுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு தட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக் அந்த வலியை மாறிடும் தெரியுமா? ஒரு சின்ன பையனை சந்திக்கும் போது, சின்ன பையன் நல்லா குடிக்கிறான் அப்படின்னு, அம்மா அப்பாவோட ஐக்கியப்பட்ட ஒரு பையன் குடிக்க டக்குன்னு ஆரம்பிச்சிட்டான். அப்பாவோட காலை அடித்து உடைக்கிறான். இன்னைக்கு அவன் ஹாயாக இருக்கான். சொல்லி புரிய வச்சு அப்புறம் யோசிக்கிறான். நிறைய காலம் சொல்லி கொடுத்த போகிற அந்த பையன் யோசிக்கிறான், நான் பண்ண தப்பு தானா அப்படின்னு. அப்போ இதே கேட்டகரியில் நம்ம பண்ணுற தப்பு நம்ம உணராமல் இருக்கீங்க பிள்ளைங்களே. அப்படி உணராமல் இருக்கிறீங்க ஒவ்வொரு தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் பண்ணுற தப்பு அல்லவா? என்னுடைய அம்மா சிறு சிறு உதவி கேட்கும் போது, சின்ன சின்ன காரியங்களுக்காக என்னிடமா வேண்டிக் கொள்ளும் போது அதை நான் நிராகரித்தலாக இருக்கிறேன்னா, அதுக்கு உடந்தையாக செயல்பட்டேனா? நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து நன்றி அறியாதவர்களாயும். நன்றியே இல்லை. இயேசுப்பா நிறைய இயேசு கொடுத்துருப்பாங்க. நல்லா ஏதாவது ஒரு வலி வந்திருக்கும், கஷ்டம் வந்திருக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ள எனக்கு இவ்வளோ வலிக்கிறேன், வாமா சிஸ்டருக்கு போய் ஜோமில் கொடுக்கலாம், அப்பாட்ட போய் சொல்லி ஜோமில் கொடுக்கலாம் சொல்லி வந்து ஜோமில் கொடுக்கும்போது அது கஷ்டம் மாறுது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உனக்கு கஷ்டத்தை மாற்றி கொடுத்து நான் அல்லவா, எனக்கு ஒரு நன்றி செலுத்துவாயா, நன்றிங்கிற உன்னை ஸ்தோத்திர வழியாக, ஸ்தோத்திரங்கிற பலியாக எனக்கு செலுத்துவாயா என்று அந்த ஆண்டவர் உங்களிடமாக எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், இப்படி அநேக காரணங்கள். நான் கொஞ்சம் மேலோட்டமாவே நான் ரொம்ப கேட்கிறதான ஒரு வேண்டுகோள் தான். இது வரைக்கும் நீங்கள் யதார்த்தமாக ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்குள்ள நீங்கள் பின்பற்றி வந்த அந்த இயேசுவை இனிமே மறுபடியும் தேடுவீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாமா? நான் மறக்கவில்லை, மறந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுக்கலாம். நீங்க மறந்துதான் இருக்கீங்க. எத்தனை பேர் ஓட ஓடி வந்து ஜெபத்திலிருந்து ஆராதனை பங்கு பெறுகிறோம். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாமா? அம்மா அப்பாங்கிற ஒரு உறவை முறிக்கலாமா? இன்னொரு உறவை நம்மை தேடி வரும்போது அவர்களை நாம மறக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸு தேவைதான். ஃப்ரெண்ட்ஸு வரும்போது அம்மா அப்பா பாசம் ஏன் குறையுது? அங்கே கற்றுக் கொடுக்கும் அந்த கற்பனைகள் காரியங்கள் வேற. அந்த உபதேசம் உள்ள ஏறும்போது நாம் மறக்கிறோம் அந்த இயேசுவை, அந்த அம்மாவை அப்பாவை. அம்மா அழகாக கண்டுபிடி, ஏய் என்ன குரல் மாறுது, என்ன வாய்ஸ் மாறுது, ஏய் என்ன இப்போ எனக்கு இப்போ என்ன, போ சும்மா இரு, நான் இப்படி தான், அப்படியே ஸ்லாங்கை மாற்றி விடுவீங்க பாரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. தயவு செஞ்சு மாறுவீங்களா? நாங்கள் வேண்டிக்கல ஒரே ஒரு காரியம் அதுதான். உங்களை அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த ஆண்டவர் அலங்கரிக்க சொன்ன பிரகாரம் அலங்கரிங்க, அருமையாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுவே எங்களுக்கு பிரியம். தேவ சமூகத்துக்கு வரீங்களா? ஒயிட் ட்ரெஸ் அழகாக போட்டுனாங்க. இப்போலாம் ரொம்ப வேற வேற அடுத்த கட்ட நடவடிக்கையாக போயிடுங்க. ஆனால் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த சில மரியாதை இருக்குமா, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அது வெண்மை வசிக்கிறால் ஒன்றையும் மறக்காதீங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒரு அனுபவத்தோடு என்னோட சமூகத்தில் கடந்ததையும் ஆறாதீங்கன்னு. வீட்டிலேருந்து வரும்போது கலர் ட்ரெஸ், இங்கே வந்து டக்குன்னு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு. ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, உங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு இருக்கு. யூத் கன்வென்ஷன் நோக்கி நான் கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. எத்தனை பேர் நம்ம கடந்து வந்திருப்போம்? ஆண்டவரை தேடுங்க, மறந்து போன இயேசுவை மறுபடியும் தேட ஆரம்பிங்க. இயேசுப்பா நாங்கள் உங்களை மறந்துட்டோம், நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வாழும் இயேசு மஞ்சள் ஒப்பு கொடுக்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம். ரோமத்தை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிரும். சிறு வயதில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா பாருங்க. சிறு வயசுல இருந்தே இயேசுவை பற்றி தெரிஞ்சுங்களா? அந்த இயேசு அப்போ ஒரு விளக்க வச்சுட்டாரு, உங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம், உங்களை நீங்க அலங்கரிக்க விதமான ஒரு விதம் ஒன்று இருக்கு, அப்படி அலங்கரிங்க, பரலோகத்தில் வந்த பிறகு நான் உங்களை அலங்கரிச்சு விடுறேன்னாரு. உலகத்துல தானே அலங்கரிப்ப ஆடம்பரத்தை விரும்பும் போது அது உங்களுக்கு ஒரு கிடைத்தாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் அது பிரயாணமான ஒரு அருமையான பிரயாணமாக இருக்காதாம். உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும். பரிசுத்தமான வேதாகம் கையில் உள்ளமாய் கேட்டுக்கொள்வது. இந்த அலங்காரத்தை விரும்பாதீங்க. உலகத்திற்குரிய அலங்கார குப்பைன்னு ஒதுக்குங்க. அவன் ஃப்ரெண்ட் அப்படி இருக்காளா, இருந்துன்னு போ. நீ அறிந்த ஆண்டவருடைய வழி நீ அப்படி பின்பற்றி ஓயா இருக்கும். நான் சிறு வயதிலிருந்தே என்னுடைய அம்மா அப்பா பின்பற்றி வந்த அதே பாதை, இப்படிப்பட்ட பாதை, எனக்கு இதுதான் வேணும், வாழ ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இத்தனை வருட காலம் சோறு போட்டு என்னை விசேஷமாக ஆளாக்கி விட்டுதானே என்னுடைய அம்மா அப்பா சொல்லியிருக்க அந்த வார்த்தை போதும் ஆண்டவரே. சின்ன பருவத்தில் கொண்டு தேவ சமுதிரக்கு என்ன ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டு போனாங்க பாருங்க. அந்த தேவ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை போதும் ஆண்டவரே. இதுக்கு மேலே என் வாழ்க்கையை மாற்ற வேண்டாம். நான் மாற்றணும் ஆசைப்பட்டிருந்தேன் ஆண்டவரே, ஆனால் மாற்ற வேண்டாம் ஆண்டவரே. நமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே.
அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க, எனக்கு நகையே வேணும் சொல்லி குப்பையில் போட்டுச்சு பாருங்க, நான் இனிமேல் தொடவே மாட்டேன். அப்போ நீங்களும் கண்டுபிடிங்க, நான் ஏன் இதெல்லாம் விரும்புகிறேன். வசனம் சொல்கிறதான ஒரு காரியத்தை நான் பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய அம்மா அப்பா உதவி இல்லாத ஒரு தலைமுறை இருக்கிறேனே, எனக்கு பெருக்க தெரியாத பெருக்க தெரியாத வயதில் விளக்குமாறு இடத்துலாம் பெருக்கி போட்டேனே, எனக்கு பெருக்க தெரிந்த வயதில் 4 புற முற்றங்களையும் என் அம்மாவுக்கு தூத்து பெருக்கி நான் சுத்தம் பண்ணி கொடுக்கும் ஒரு தன்மை எனக்குள் இருக்கிறதா? ஏதாவது உதவிங்கிறாலும் ஒன்று என்னுடைய அம்மா என்னம்மா நாடி தேடி வரும்போதே அதை செய்யக்கூடிய உத்திரன் எனக்குள் இருக்கிறதா? ரெண்டையும் கண்டுபிடிச்சு தொடர்ந்து கொடுக்கப்பட்ட ஆலோசனை உடனாளிகளாக இருங்க. இதோடு என்னோட பேச்சு நிப்பாட்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவிட முடியாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். யாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த கூடுகைக்கோட நோக்கம் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன? ஆயத்த படித்து அவர்களுக்கு காவலாளனாய் இரு. சரியா? யாரெல்லாம் இதுல ஆயத்தப்பட்டிருக்கீங்க? அவனை புரிஞ்சுக்கோங்க. இந்த யூத் கன்வென்ஷனுக்கு வரக்கு நீங்க என்ன செய்தீங்க? வீட்டில் வச்சு என்ன பண்ணீங்க? ஆயத்தப்பட்டீங்க, அப்படிதானே? ஆயத்தப்பட்டீங்களா இல்லையா? ஆயத்தப்பட்டீங்க. எப்படி ஆயத்தப்பட்டீங்க? குளிச்சு பறக்கி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி, அப்படிதானே? உண்டா இல்லையா? ஆயத்தப்பட்டு வந்தீங்க, அப்படிதானே? சரி, நம்ம எதுக்கு ஆயத்தப்படும் சொல்லிட்டு இருக்கோம்? எதுக்கு ஆயத்தப்படணும் சொல்லுங்க? நம்ம எதுக்கு ஆயத்தப்படணும்? பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கப்பான்னு சொல்றோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னார். அவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால நீ ஆயத்தமாயிரு. எப்படி? யார் வர போறா? ஏசப்பான்னு சொல்றோமே, நான் ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்றோமே, அந்த பிள்ளைய இயேசு கூட்டி சேர்க்க முடியாய், அவருடைய ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்க முடியாய் வரப்போகிறா. தெரியுமா? தெரியாத? தெரியும், அப்படிதானே? ஆயத்தமா இருக்கியா இல்லையா? ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிரவுண்ட்ல இன்னைக்கு வந்தா என்ன செய்வ? உங்களுக்கு நடுக்கம் உண்டாவும் இல்லையா? பயம் உண்டாவும் இல்லையா? ஒருவேளை இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் நீ உங்களுடைய ஆத்மாவின் நிலைமை என்னவா இருக்கும்? நீ எங்கே போவாய் என்று சிந்தித்தது உண்டா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த குடியிருப்புக்கு கடந்து செல்வதற்கு நீ உன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறாய்? அப்படி நல்ல கம்மல் போட்டு, நல்ல சிமிக்கி போட்டு, அப்படியா? நீ எப்படி உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாய்? சிந்தித்தாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீ எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு காணப்படுகிறாய்? சிந்தித்தாயா? சிந்தித்திருக்கிறோமா? பிள்ளைகளை நம்ம சிந்திச்சோமா? நம்ம கேட்போமே, நாங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றீங்க இல்லையா? எத்தனை பேர் எனக்கு ஜோம் பண்ணுனீங்க? ஏன் பாதி கையை காணல? சரி, ஜோம் பண்ணுன்னு சொல்லிடுற. எவ்வளவு நேரம் ஜோம் பண்ண? நீ 5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் கையை தூக்கு பார்ப்போம். நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அப்படியானால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்படியாகவே ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவரை தேடுறேன் என்று சொல்றாயே, அப்படிப்பட்டதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுடைய கர்த்தருக்கு கொடுக்கிறதான நேரம் எவ்வளவு? அப்படியானால் உன்னுடைய ஆயத்தம் என்ன? நான் என் தேவனை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் தேவனாய் கர்த்தருக்கும் உள்ள அன்பின் நேரம் எவ்வளவு? எங்க கிடக்குதுயா?
கேட்கணும், மறந்துடக்கூடாது. ஒன்னையும் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உனக்கு மைக்கம் என்ன? நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? அப்படின்னா நீ பரலோக ராஜ்யம் போவியா? ஒன்னு புரிஞ்சுக்கோ, முதல்ல அவர் உன்னை கூட்டிட்டு போனா நீ அவரோடு கூட பேசுகிறவனாயிருக்கணும், பேசுகிறவளாயிருக்கணும். நீ ஒன்னு அவர் கூட்டிட்டு போனா நீ பேசுகிறவனாயிருக்கணும். இங்க பாரு, உன் வாழ்க்கையில உன் கூட பேசவே மாட்டாத ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட கூட்டி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பேசாட்டி எப்படி ஃப்ரெண்டு? பேசுனாதான் யா சொந்தக்காரன், பேசுனாதான் யா ஃப்ரெண்டு, பேசுனாதான் யா உறவினன். அப்படி பேசாத ஒரு மனுஷனை நீ கூட்டி கொண்டு போவாயோ, கூட்டி கொண்டு நடப்பாயோ? அப்படியானால் நீ இந்த உலகத்திலே வாழ்கிறோ, நீ உன்னோடு பேசாத மனுஷனுக்கு நீ இடம் கொடுக்க இல்லைன்னா உனக்கு எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டா இருக்கும்? அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி ஜீவனை தந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான பரலோக ராஜ்யத்தில் அவர் உன்னை எப்படி கூட்டி சேர்க்க முடியும்? சிந்தித்திருக்கிறாயா? யோசித்திருக்க, உனக்காக எவ்வளவு பாடுகளை சகித்தார், எவ்வளவு வேதனை சகித்தார், எவ்வளவு துன்பங்களை சகித்தார். அவர் பாவம் செய்து அடிக்கப்பட்டாரோ, அவர் மீறுதல் செய்து அடிக்கப்பட்டாரோ? உனக்காகவும் எனக்காகவும் அல்லவோ அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அல்லவோ அடிக்கப்பட்டார். சிந்தித்தாயா? கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாய், கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாய், கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று சொல்கிறான். ஒவ்வொரு சிந்தித்துக் கொள்ள வேண்டியது என்ன? எவ்வளவு நேரம் கொடுக்கிற? உண்மையா நேசிக்கிறியா? மாய்மாலமான நேசம், மாய்மாலமான அன்பு, மாய்மாலமான வாழ்க்கை, பேரு மட்டும்தான். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், ஆனா வாழ்க்கை மாய்மாலமா இருக்கு. புரிஞ்சுக்கோ, உனக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியமே இல்லையே, பின்ன எப்படி நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? கேளு, உணரு, புரிஞ்சுக்கோ. உன் தேவனாய் கர்த்தர் உனக்காகப்பட்ட பாடுகளை சிந்தித்துப்பா. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகளை சிந்தித்துப்பா. அவருடைய தழும்புகளை நோக்கிப்பா, சிலுவையில் தொங்கும் அவரை நோக்கிப்பா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று பரிந்து பேசினான். அவருடைய அன்பை நோக்கிப்பா. நீ அவருக்காக எதை செய்தாய்? கொஞ்ச நேரம் கூட பேச முடியலையே. உனக்காக இவ்வளவு வேதனை சகிச்ச, இவ்வளவு பாடுகளை சகிச்ச தேவனாய கர்த்தரோடு கூட கொஞ்ச நேரம் உன்னால பேச முடியலையே. யோசித்திருக்கியா? அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு? அவர் சிலுவையிலே பட்ட வேதனையை பார்க்கலும் நான் இவ்வளவு கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டதான என் பிள்ளையினோடு பேசவில்லை என்று சொன்னா அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? சிலுவை வேதனையோட நீ பேசாம இருக்கிறது வேதனையா இருக்குமா, இருக்காதா? நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இல்ல ஒரு பொருளை வாங்கியிருப்போம், யாராவது தட்டி கீழே போட்டு உடஞ்சிட்டுனா எவ்வளவு வேதனையா இருக்கும்? இருக்குமா இல்லையா? நம்ம ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கி இருப்போம், உடஞ்சி போச்சுன்னா வேதனையா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அப்படி இருக்கும்போது உனக்காக கிரயம் செலுத்தி ஜீவனை தந்த உன்னுடைய தேவனாய கர்த்தரோடு நீ பேசாமல் இருக்கும்போது அவருக்கு வேதனை இருக்குமா, இருக்காதா? முதல்ல கிறிஸ்தவனு சொன்னா ஆண்டவரோடு கூட பேசணும். ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை தேடுகிறவர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னா முதல் அவரோடு கூட பேசுங்கப்பா. அப்பான்னு கூப்பிட்டு பேசுங்க. உரிமை தந்திருக்காரு. எத்தனை பேர் பேசுறீங்க? அவர் வந்து தட்டுனா கூட, அவர் வந்து உணர்த்தினா கூட, எத்தனையோ முறை உங்களோடு கூட பேசின பிறகு கூட நீங்க என்ன செய்யல? அவரோடு கூட பேசல. பேசுனீங்களா? எத்தனை தடவை உணர்ச்சி இருக்காரு? உங்களை உணர்த்தவே இல்லையா? உங்களை சொல்லவே இல்லையா? உங்களை உணர்த்தினாரா இல்லையா? எத்தனை முறை உங்களை உணர்த்தினார்? எத்தனை முறை, எத்தனை முறை, எத்தனை முறை, எத்தனை முறை உங்களை உணர்த்தினார்? பாருங்க, அவர் சொல்றாரு, மனுஷனை இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உன்னை கட்டி இழுத்தேன்னு சொல்லுறார். வாசிங்க, ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற
அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர்களைப் போல் இருந்து. போதும் பாரு, அவர் மனுஷனை இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உங்களை இழுத்துட்டே இருக்கார். இந்த நாளிலும் கூட அதற்காக தான் இந்த கூடையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சும்மா அவங்க ஒன்றும் அங்கே ஸ்டேஜ் போட்டு லைட்டு கட்டி பாட்டு பாடுறது இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுனால நீங்க அவரோடு பேசணும்னு விரும்பிதான் இந்த நாளிலும் மனுஷனை இழுக்கும் அன்பு கயிறுகளால் உங்களை இழுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு நாள் பாவம் செய்த போறோம், அவரை விட்டு தூரம் இந்த அவரோடு கூட பேசாத போறோம் கூட ஆபத்து வரும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும், வியாதி வரும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் விடுவிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். இப்படி ஆகலும் இப்படி ஆகலும் இப்படி ஆகலும் என் நன்மை என் மகள் உணர்ந்து கொள்ள மாட்டாரா என்று சொல்லி ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு உங்களை நோக்கி பார்க்கிறவரா. இந்த ஒரு விடுதலையை பார்த்தாவது என்ன நேசத்தை புரிஞ்சுக்க மாட்டாதா? இந்த வியாதிலிருந்து குணமாக்குறேன் இனியாவது இந்த பிள்ளை என்ன புரிஞ்சுக்காதா? நான் அவன் நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளாதா என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி பார்க்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க? நான் போறேனே, என்னை நேசித்து எனக்கு விடுதலை தாராரு. நான் அவருடைய சமூகத்தில் போற ஒவ்வொரு நாள் எனக்கு விடுதலை தாராரு. அப்போ அவளுடைய நேசம் எவ்வளவு, அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்திருந்தா ஒப்பு கொடுத்திருப்பீங்களே. உணர்ந்திருந்த அவங்களோ ஆத்ம சர்வம் முழுவதுமாக ஜீவபலியாக தேவனுக்கு கொடுத்திருப்பீங்களே. அவருடைய அன்புக்கு ஈடாக நீங்க எதை செய்ய முடியும்? வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்முடையது என்று சொல்ல ஏதாவது இருக்கா? நம்மள்கிட்ட இருக்கா? என்னுடையது என்று சொல்ல ஏதாவது இருக்கா? இந்த வானமும் இந்த பூமியும் அவருடையது. அவர் வார்த்தையினால சிருஷ்டித்தார். இங்க இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கி படைச்சு வச்சிருக்கிறார். இதுல எனக்குன்னு சொல்ல ஏதாவது இருக்கா? இல்ல. நம்ம எதைத்தான் கொடுக்க முடியும்? அவர் நமக்கு தந்த வாழ்க்கையை நாம் அவருடைய கரத்திலே கொடுக்க முடியும். நாம் இதைதான் கொடுக்க முடியும். நமக்கு தந்திருக்குதான் நேரத்தை அவருக்கு கொடுக்க முடியும். நாம் இதைதான் கொடுக்க முடியும். நாம் நம்முடைய வார்த்தைகளை அவரோடு கூட பேசி நம்முடைய அன்பை அவருக்கு கொடுக்க முடியும். வேற எதை கொடுப்பீங்க? பணம் கொடுக்க போறீங்களா? காசு கொடுக்க போறீங்களா? சுகம் தந்தீர்னா காணிக்கப்பட்டில 100 ரூபாய் அவருக்கு பிடிக்குமா? அவர் ஏற்றுக்கொள்வாரோ? அவர் அதை அங்கீகரிப்பாரோ? உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிற தெரியுமா? முதல்ல நீங்க அவரோடு கூட பேசணும். நீங்க முதல்ல அவரோடு கூட ஐக்கியப்படணும். நீங்க வேற ஒன்றும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. தேவனாய் கர்த்தரோடு பேசி பாருங்களேன், அவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க அவருக்கு இடம் கொடுத்து பாருங்களேன், அவர் உங்களோட தங்கி வாசமா இருப்பா. நமக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல கொஞ்சம் போல ஆடம்பரமா வாழணும். இந்த உலகத்தில் கொஞ்சம் நாட்கள் ஆடம்பரமாக நல்லா படிக்கணும், காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், பெரிய ஸ்கூலில் படிக்கணும், பெரிய வேலை வாங்கணும். ஆனால் ஒன்று தெரியுமா? இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் கை கொடுக்காதுப்பா. நீ படிக்கிறியே, இது உனக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இன்னும் வேதம் தெளிவாக சொல்லுது. வாசிங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 முதல் வசனங்களை வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உலகத்து இதுல இந்த ஒண்ணு கொண்டு போறது இல்லைன்னு நிச்சயம். உங்க கூட எத்தனையோ வாரு தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்துருப்பாங்களே, யாராவது போச்சுல ஏதாவது கொண்டு போனாங்களா? யாராவது போச்சுல ஏதாவது கொண்டு போனாங்களா? கூட கொண்டு போனாங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கைய முடியும். ஒன்னும் கொண்டு வர மாட்டோம், ஒன்னும் கொண்டு போக மாட்டோம். வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதம் உள்ள பலவிதமான இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்குத்தி கொண்டு இருக்கிறார்கள். புரியுதா? நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஆரம்பத்துல உலகம்னு தேடிட்டு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு உங்களே உருவாக்குத்திக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு நீங்க உங்களை உருவாக்குத்திட்டே இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப உங்களுக்கு கதை எப்படி இருக்குன்னு சொல்லி தரட்டுமா? உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தரட்டுமா? இப்ப
அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசினாரு. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம் பிள்ளைன்னு பேசினாரு. பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலியா இருந்திருக்கும். என்ன ஏன் இப்படி குறை சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நான் போட்டாதான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு குத்துற மாதிரி இருந்திருக்கும். சரியா? பாருங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் துக்கமடைந்தவனாய் போயிட்டான். இப்போலாம் அப்படித்தான். எப்படி துக்கம்? எனக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் பற்று, எனக்கு உலக ஆடம்பரத்தின் மேல் பிரியம், இதை விட்டுவிட மனசு இல்ல, என்ன பின்பற்றி வான்னு சொன்னா, என்ன பின்பற்றி வான்னு சொன்னா சங்கடமா இருக்கு. எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா, இந்த உலகம் வறுமையானது, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொல்லி கூப்பிட்டா அது எப்படி முடியும்? இவனுக்கும் வேதனை உண்டாச்சு. இது எப்படி என் வீடை விட்டுட்டு, என் குடும்பத்தை விட்டுட்டு, என் சொத்தை விட்டுட்டு, என் சொந்தக்காரங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? போனது என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். இதை விட முடியாதுன்னா அதை தர முடியாது, இதை விட முடியாதுன்னா அதை தர முடியாது, இதை விட்டானா அது. ஒன்றில் உலகம் அல்லது உலகத்தை கடந்த பரலோக ராஜ்யம். நீ ஒன்னு இதை வெறுக்கணும், இல்ல அதை வெறுக்கணும். ரெண்டு சைடும் போக முடியாது. யாராவது ஒரு சைடு போகணும். தீர்மானத்தை எடுத்துக்கொள். நீ எந்த சைடு போக போற? இங்க போறியா, அங்க போறியா? துக்கம், துக்கமா போயிட்டான், ரொம்ப துக்கமா போயிட்டான். முதல்ல ஆண்டவர் கூட பேசுறது கிடையாது. பேசினாலே தெரியும் அன்பு என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எவ்வளவா என்ன நேசிக்கிறார். அப்போ அந்த அன்புக்கு நேராக போகும்போது இதெல்லாம் ஒன்னில் அவருடைய பாசம் போதும், அவருடைய ராஜ்யம் போதும் உள்ள உணர்வு வரும். அதுவும் இல்லை. ஒருவேளை ஆண்டவராக இறங்கி வந்து இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொன்னா என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? என்ன மாத்திரம் குற்றம் சொல்றாங்க, என்ன மாத்திரம் குறை சொல்றாங்க, என்ன மாத்திரம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தபடியான ஒரு சங்கடம், துக்கம். என்ன செய்ய முடியாது தெரியுமா? போக முடியாது. நீ புறம்பாய் அலங்கரித்து கொண்டிருந்தாயானா போக முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்பட்டும் உள்ளேயும் மரித்தவர்களின் எலும்புகளினாலே சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். வெள்ளை மெல்லிய மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு காரியமும் இல்லை. உள்ளான பரிசுத்தம் இல்லைன்னா, உள்ளான அலங்காரம் இல்லைன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா, நீதியின் சால்வை இல்லைன்னா போக முடியாது. நீ விட்டுட்டு வந்தேன்னா பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். பேதுரு விட்டுட்டு வந்தாங்க, யோவான் அப்போஸ்தலரை விட்டுட்டு வந்தாங்க, இன்னும் ஒவ்வொரு ஆளும் விட்டுட்டு வந்தவங்களுக்கு பாருங்க, பேதுருவை பார்த்து ஆண்டவர் இப்படியா சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோலே பேதுரு அப்போஸ்தலருடைய கையில. ஏன் தெரியுமா? கேட்டார், ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் வச்சுக்கோ, பரலோக ராஜ்யத்துக்கு சாவி. என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தின் சமாதானம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத பாக்கியம் கிடைக்கும். இல்லையா? உலகம் தானே, உலகத்தை கூட கடை ஒன்றும் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் இப்படிதான் சொல்லுவார். எப்படின்னா, அடுத்த நாள் சிநேகிதனே, யூதாசு பாருங்க முத்தத்தினால காட்டி கொடுக்க முடியாம வந்தார். வரும்போதும் சொன்னாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்க வந்தாய்? முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்க வந்தான்னு கேட்டார். கடைசி வரைக்கும் அவர் நேசிப்பார். எது வரைக்கும் தெரியுமா? நீ உன்னோட ஜீவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறது வரைக்கும் அவர் உன்னை நேசிப்பார். ஏன்னா அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன். அவர் நேசிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் இனி ஒப்பு கொடுக்கலாம் உங்களை? இனி ஆகலும் நான் கீழ்ப்படியலாம், இனி ஆகலும் நான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் அப்பா அவங்க சேரலான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி ஆகலும் நாங்க சேரலாம். உண்மையா சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், இனி ஆகிலும்
இனி ஆகிலும் இல்லை. பத்தியல பாத்தீங்களா? அவங்க கையை தைரியமா அவங்களால தூக்க முடியல. காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே பிடிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாக்கப்பட்டதான் காரணம். உங்களை இப்ப ஆண்டவரை காட்டிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டிலும், அவருடைய நேசத்தை காட்டிலும் உங்க ஆசை தான் உங்களுக்கு பெருசு. உங்களுக்கு உங்க ஆசை தான் பெருசு. வாசிங்கள் யாக்கோபு 1:14-15 வசனங்களை வாசிங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். அவன் தன் தன் சுய இச்சையினாலே பிடிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிதான். இப்போ உங்களுடைய ஆசை தான் முக்கியம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல கூட உங்களுக்கு யாருக்குமே இனி ஆகிலும் என்று சொல்லி கையை தூக்க சொன்னப்போ, உங்களுக்கு இனி ஆகிலும் நான் வாழ்வேன் என்று சொல்லி தைரியமா கையை தூக்க யாருமே இல்லை. இனி ஆகிலும் உங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லிதான இனி ஆகிலும் இனி ஆகிலும் இனி ஆகிலும் இனி ஆகிலும் இனி ஆகிலும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்னும் அவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்க கையை தூக்காம இருக்கலாம், இன்னும் அவர் நேசிக்கிறார். அவர் இன்னும் நேசிக்கிறார். உண்மை சொல்லட்டுமா? அப்படியாக அவர் உங்களை நேசிக்கிறார். அப்படியே அவர் உங்களை விரும்புகிறார். உங்களுக்கு அது தெரியல, அவருடைய அன்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நிசாரமா இந்த உலகத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அவர் சொல்றாரு பாருங்க, ஓசியா 11:8 வசனத்தை வாசிங்க. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? அவ்வளோ அவர் உங்களை நேசிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். ஏன் தெரியுமா அவர் இவ்வளவா உங்களை நேசிக்கிறார்? உங்களுக்காக ஜீவன் கொடுத்தது மாத்திரமல்ல, உங்களுக்காக அவர் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு காத்துக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சித்தம் செய்வீர்கள் என்று சொல்லி அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு என்ன தெரியுமா? உலகம் 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 பாரு, உலகம் என்ன செய்யும் தெரியுமா? உலகம் என்ன செய்யும் தெரியுமா? மனுஷனுக்கு மேலோட்டமான ஆசைகளை காட்டும். வாலிபர்களா இருக்கீங்களே, உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, வாலிபத்துல எங்களுக்கு எப்படி உலகம் எங்களை காமிச்சு இப்போ நாங்க எப்படி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு, உலகத்துல நீங்க பாக்குறது எதை தான் பார்ப்பீங்கன்னா, கண்களுக்கு எது பிரியமா இருக்கோ அதை பார்ப்பீங்க. எது ஆசையா இருக்கோ சாத்தான் அப்படிதான் காமிப்பான். ஏவாள்கிட்ட காட்டு சொன்னா நீ தேவனை போல ஆகிருவ, அவ்வளவு தேவனை போல சந்தோஷமா போயிடலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் நடக்கலாம் காட்டி ஏமாத்தினான். உங்கள்கிட்டையும் அதே போல தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸை காட்டுவான், டிவியை காட்டுவான், காரை காட்டுவான், பங்களாயை காட்டுவான். நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கலாம், சம்பாதிக்கலாம், அழகா சந்தோஷமா நடக்கலாம் அந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுவோம். நீங்க எல்லாத்தையும் பார்த்து இருங்க. கடைசியில ஏவாளையும் ஏமாத்தி போட்டான். பார்த்தீங்களா? கர்த்தரோடு கூட பேசி கொண்டதுதான தேவஜனம், கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருந்ததான தேவ ஜனத்தை உலகத்தை காட்டி 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 ஏமாத்திட்டான். இன்றைக்கு உங்களை காட்டி காட்டி எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியல, நீங்க ஏமாந்து கொண்டிருக்கீங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு யாருக்குமே புரியல. பாருங்க, டிவி பாருங்க, நல்லா பாருங்க, சீரியல் பாருங்க, நல்லா பாருங்க, உலகத்துல பாருங்க, எல்லாம் நல்லா பாருங்க. என்ன காட்டுவான் தெரியுமா? ஒரு மேலோட்டமான ஒரு நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி காட்டுவான். கடைசியில கொண்டு சந்தோஷத்தோட முடிச்சிருவான். ஆனா வாழ்க்கை அப்படி இல்லப்பா, அது முடிஞ்சுதான் துவங்கும். அவங்க பெற்றோர்கிட்ட கேட்டா தெரியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்க தொடங்குன்னா, வாலிபத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு குடும்ப வாழ்க்கையில தான் தொடங்கும். அடுத்த அடியும் சண்டையும் பிரச்சனையும். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே செய்யாது. உங்களுக்கு வீட்டுல ஏண்டா இவ்வளவு தருத்திரம், நான் கேட்க கேட்க கிடைக்கல. சினிமாவில தான் கேட்க கேட்க கிடைக்கும். அங்க அவன் வேலை செய்யவே மாட்டான், உழைக்கவே மாட்டான், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அது பொழுதுபோக்கு, அது ஏமாற்று வேலை. நீ இப்ப கேட்கறதெல்லாம் எடுத்து பார்ப்போமே.
அதை பார்த்துட்டு முக்காச்சூட்டு அரைச்சூட்டு அங்கோடி வெட்டினா கொள்ளலாம், இங்கோடி வெட்டினா கொள்ளலாம். ஏன் அவனை போல கூதியன்? புரிஞ்சுக்கோ, நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ உன்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நீ ஏமாற்றப்படுகிறாய். நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். இவை எல்லாவற்றை விட்டு விட்டு தேவனுக்கு உங்களை தேடி பெற்றுக்கொள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள். நீதியின் சால்வை பெற்றுக்கொள். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள். கடைசி வரைக்கும் சொல்றேன், கர்த்தர் சிநேகிப்பார். கடைசி வரைக்கும் சிநேகிதனேன்னு தான் கூப்பிடுவார். ஆனால் இனி வரும்போது அப்படி கூப்பிட மாட்டார். ஆயத்தம் இல்லைன்னா முடியாது. ஆயத்தம் இல்லைன்னா முடியாது. நீ பாரு, பரீட்சைக்கு பிள்ளை படி 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 படின்னு சொல்லி டீச்சர் ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஸ்வீட்ல ப்ரெஷர் பண்ணுவாங்க. உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உன் பேப்பர்ல போய் நீ மீண்டும் எழுத முடியாதது போல நீ இந்த உலகத்துல உனக்கு கேட்கிறதான சுவிசேஷம் வசனம் உனக்கு கடினமாக தோணும். ஆனா கீழ்ப்படியலைன்னா உன் நிலைக்கு நிறைய நிச்சயம். அதுக்கு பிறகு நீ போய் எழுதலான்னு நினைச்சா நடக்காதது போல இந்த உலகத்தை தாண்டி சொன்ன பிறகு அடுத்து எழுதவோ நடக்கவோ திருந்தவோ முடியாது. சாத்தான் அது வரைக்கும் ஏமாற்றம். விளையாடு 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 விளையாடிட்டே இரு. அதுக்கு பிறகு கண்ணீர் வடி. நித்திய நித்திய காலமாய், சாதாரணமா இல்லை. ஒரு நாள் 2 நாள் எக்ஸாமுக்கு முடிஞ்சு அங்க ஒரு வேதனை அனுபவிக்கிறது மாதிரி இல்ல பிள்ளை. இது நித்திய நித்திய காலமான தண்டனை, நித்திய நித்தியமான ஆக்கினை, நித்திய நித்தியமான ஆக்கினை சூழலுக்காக வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை மறந்தவர்களுக்கு, தேடினவங்களுக்கு, விட்டு விலகி ஓடுறவங்களுக்கு இல்ல, கர்த்தரை மறந்தவர்களுக்கு தாக்கினே. யோசி, சிந்தி, மன திருமண ஆசை இருந்தா திரும்ப, கண்டிப்பா ஒண்ணும் கிடையாது. மன திருமண ஆசை இருந்தா திரும்ப. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நீ ஒருவேளை பார்த்துட்டே இரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்கும். பார்த்துட்டே இரு. தேவராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாயானால் நலமா இருக்கும். ஆயத்தப்படுத்தினா கொள்ளலாம். ஆண்டவரோட கூட காலில் விழுந்து அவட பேசி பறக்கு, ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன ரட்சியும், ஆண்டவரே என்ன விடுவியும், முடியாத அபிஷேகம் என்ன பரிசுத்தப்படுத்தும், என்ன தகுதிப்படுத்தும் சொல்லி காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டா நலமா இருக்கும். அவட்ட கஞ்சி கூச்சாடி அந்த பரலோக ராஜ்யத்திற்கான சாவியை பற்றுக்கொண்டா நல்லமா இருக்கும். உங்களுக்கு சொல்லும் போது இப்படிதான் தோணும். பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான இப்படிதான் சொன்னான். ஐயோ, இதெல்லாம் விட்டுட்டு நான் இவரை பின்பற்றி போகணுமா? இதெல்லாம் விட்டுட்டு நான் பின்பற்றி போகணும். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. அது அரிதான காரியம்னு சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்ல, உலகத்தின் மேல் நம்பிக்கை இல்ல, உலக சிநேகத்தின் மேல் நம்பிக்கை இல்ல, உலக இச்சைகள் மேல் நம்பிக்கை உள்ளவன் கடைசி வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வாய்ப்பே இருக்காது. இதை வெறுச்சா மட்டும்தான் நீ போவ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இனியாகலும் திருந்துவீங்களா? இனியாகலும் நாங்கள் திருந்தலான்னு உள்ளவங்க ஒருக்கா கூட, ஒரு சான்ஸ் கூட அவனோட இரக்கம் வெளிப்படட்டுமே. நிச்சயமா அந்த இருதயத்தின் வாஞ்சியும் விருப்பத்தையும் பார்க்கிறவர் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பார், உங்கள் அக்கிரமங்களையும் மன்னிப்பார், உங்களுடைய மீறுதலை மன்னிப்பார், உங்களுடைய துரோகங்களை மன்னிப்பார். உங்களுக்கு ரட்சிக்கப்படும்படியான வாசலை அவர் திறந்து தருவார். நீங்கள் மீட்கப்படும்படியான வாசலை அவர் திறந்து தருவார். வெட்கப்படாம ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உண்மையா ஒரு வாசலை திறப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். கிருபையின் காலத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இல்லை எல்லாரையும் பார்த்து பார்த்து தான் இருப்பீங்கன்னா அப்படியே இருங்க. சரி, இப்போ சொல்லுவோமா, நிறைய பேர் இதில் ஆட்கள் உண்டு. எப்படி நான் ஊழியத்துக்கு இருக்கோன்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க பார்ப்போம், தைரியமாக தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர்? உங்களை பார்த்து கேட்குறேனே, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? உங்களுக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? எவ்வளோ நேரம் வேதம் படிக்கிறீங்க? உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் காமிப்பீருங்க? நீங்களும் உலக மனுஷனை போலதான் நடக்க போறீங்களா? பாரு, வேதம் சொல்லுறது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான்னு சொல்லி இருக்கு. வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை
கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது வசனத்தை வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்? பாக்கியசாலியாய் மாற வேண்டுமா? பரலோக ராஜ்யத்தின் பாக்கியசாலியா மாறணும்னா நீங்க வசனத்தை படிச்சுத்தான் ஆகணும். கர்த்தருடைய வேதம் உங்களை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், மரணத்துக்கு தப்புவிக்கும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், சுகத்தை தரும், சமாதானத்தை தரும். அப்படி வார்த்தையை சும்மா வாசிச்சு உள்ள உட்கொள்ளும் போது அது உள்ள சும்மா இருக்காது, உள்ள போய் அற்புதங்களை செய்யும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றும், பிசாசின் கட்டு போராட்டம் உத்தரவத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பரிசுத்தமாக்கும். அது சாதாரணமான கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை வறுமையா திரும்பாது, அப்படியே ஆகும். அந்த வார்த்தையை நீ அனுதினம் உட்கொண்டா உனக்குள்ள பாவம் குடிகொள்ள முடியாது. பாவம் எப்படி தெரியுமா பிள்ளை? பாவம் ஒரு வெயிட் மாதிரி நம்ம எடுத்துப்போமே. ஒரு பழு தூக்குற மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு 250 கிலோயை தூக்குறது கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. தள்ளி 250 கிலோயா தூக்கும். அதிலிருந்து அடுத்து 1 கிலோ வச்சா அவனால தூக்க முடியும் நினைக்கிறியா? முடியுமா? முடியாது. சரி, 1/2 கிலோ வச்சா தூக்க முடியுமா? 100 கிராம் அதிகமா வச்சா தூக்க முடியுமா? அவனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி 250 கிலோன்னா அதுக்கு மேல 1 கிராம் வச்சாலும் அவன் தூக்க மாட்டான். அதே மாதிரிதான் பாவம். உன் வாழ்க்கையில ஆரம்பத்துல தெரியாது, 1 கிலோயை தூக்கிட்டு போன்னு சொன்னா அழகா தூக்கிட்டு ஓடிடுவேன். சரி, அடுத்து ஒரு 2 கிலோ தூக்கிட்டு போனா ஓடிடுவேன், உனக்கு கஷ்டமா இருக்காது. 3 கிலோ 4 கிலோ 5 கிலோன்னு சொல்றது கஷ்டமா இருக்காது. நீ 1 கிலோ தானேன்னு சொல்லிட்டு சொல்றதுல நீ 1 கிலோ உன்னால தூக்க முடியலன்னா முடியும் சொல்லிட்டு ஒரு 50 ஒவ்வொரு கிலோயை வச்சுட்டு தூக்கணும்னு சொன்னா தூக்குவியா? தூக்குவியா? அதே மாதிரிதான் பாவம். உனக்கு ஒவ்வொரு கிலோயா சேர்ந்துட்டே இருக்கு. நீ செய்ய செய்ய ஒவ்வொரு கிலோயா சேர்ந்துட்டே இருக்கும். உன் கெப்பாசிட்டி தாண்டும் போதுதான் அது உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பாரம் உன்னை அழுத்த ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீ ஓடிட்டு ஒரு காரியமும் கிடையாது. அதுக்கப்புறம் தப்புறது 1-2 பேர் தான் தப்புவாங்க. சிலர் வெயிட்டு யாரு மிஞ்சின பிறகு அடிச்சு ஆண்டவரேன்னு கதறி கூப்பிடுறதுக்கு சாத்தான் விட மாட்டான். நீ ஆனா சாத்தானுக்கு வகையா இருப்ப, அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சாத்தானுக்கு குணமும் சாத்தானமா இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை இழுக்க அவன் விட மாட்டான், அவனால் இழுத்துட்டு ஓட முடியாது. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? இது கண்ணுக்கு உனக்கு தெரியாது, நீ கண்டாதானே நம்புவ. ஆனா உனக்கு கண்ணுக்கு தெரியாது. கர்த்தரையும் நீ பார்க்க முடியாது, விசுவாசிச்சாதான் முடியும். விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும், விசுவாசிச்சா வியாதி நீங்கும், விசுவாசிச்சா பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அதே மாதிரிதான் பாவம், கண்ணுக்கு தெரியாது. நீ எத்தனை குள்ள சுமந்துட்டு இருக்கன்னு தெரியாது, இனி எத்தனை குள்ள ஆவத்துல நீ கீழே விழுவேணும்னு தெரியாது. கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. கேளு, ஆண்டவர் இதை புரிந்து கொள்ள கிருபை தாரு. கேளு ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு அது கண்ணீர் வடிச்சு இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய கிருபை தாருன்னு கேளு. உண்மையா கேட்டேன்னா தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், தாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒரு மனமா ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் ஒரு மனமா ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு? நான் பாருங்க, ஜெபத்துக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கொஞ்ச நேரத்துல நீங்க ரொம்ப ஊக்கமா நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க. உண்மையா இல்லையா? ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள சம்பவத்தை சொல்றேன். இப்ப எல்லாம் கப்பல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன சொல்றது, ரொம்ப நவீன இதில் இருக்கு. அப்படி இல்லை, அதாவது இந்த பாய்மர கப்பல் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பாய்மர கப்பல் உள்ளதானே அந்த காலகட்டங்களில் ஒரு கப்பல் ஒரு தேசத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. நினச்சது மாதிரி அவங்களுக்கு என்ன செய்ய முடியலைன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர முடியலை. அந்த புயல்னால் நினச்ச மாதிரி வேகமாக போகவும் முடியலை. நாட்கள் அதிகமாகி கொண்டே இருக்குது. கப்பலில் இருந்ததான உணவுப் பொருட்கள் என்ன ஆகுது, அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஒரு 2 நாள் கழியும் போது
அங்கே இருக்கிறது கொஞ்சம் போல் ஆகாரம் மட்டும்தான் கப்பலில் இருக்குது. அந்த கப்பலோட கேப்டன் நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெப வீரன், நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணார்னா, கப்பலுடைய அடித்தளத்தில் எல்லாரையும் கூப்பிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன துணியை விரித்து, இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடியதான உணவு, இவ்வளோ போல் அந்த உணவை வச்சுட்டு சொன்னார், எல்லாருமே முழங்காலின்னு ஜெபம் பண்ணுவோம். எப்படி? இந்த ஆகாரம் குறையக்கூடாது, இந்த ஆகாரத்தை பெருக பண்ணுவோம். எல்லாருமே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. எல்லாருமே அப்படியே கீழ்ப்படிந்து முழங்கால்னு ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அந்த கப்பல் கேப்டன் மட்டும் 1 மணிக்கு நேரம் கழிஞ்சு மேலே வந்து பார்த்தாரு. அந்த கப்பல் இருக்குது, புயல் இல்லை, காற்று இல்லை, இப்போ நார்மல் ஆயிற்று. அந்த கப்பல் மேலே அப்படி நிற்கிது. கண்ணு கெட்டு தூரத்தில் 4 சைடும் பார்க்குறாரு, ஒரு கப்பலுமே ஒன்றுமே இல்லை. திரும்பவும் கீழே போகிறாரு, இன்னும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் கழிஞ்சு அந்த கப்பல் கேப்டன் மட்டும் மறுபடியும் மேல் தளத்துக்கு வரார். பார்க்குறாரு சுற்றி, ஏன்னா இவ்வளோ உணவு தான் இருக்குது. அந்த உணவு தீர்ந்துட்டா சாப்பிட ஒன்றும் கிடையாது, அவங்க இறந்து போவாங்க. பார்க்குறாங்க, ஒன்றுமே காணலை, கண்ணுக்கிட்டு தூரம் வரைக்கும். திரும்பவும் கீழே போகிறாரு, இன்னும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 3வது முறை மேலே வந்து பார்க்குறாரு, தூரமாக சின்னதாட்டு ஒரு கப்பல் அங்கேருந்து வர்றது மாதிரி அவர் கண்ணுக்கு படுது. ஒரு 2 இல்லைன்னா 3 மணிக்கூர் தூரத்தில் அந்த கப்பல் எங்கே வந்துட்டுனா, இவங்க கப்பல் பக்கத்தில் வந்து அந்த கப்பலில் உள்ள கேப்டன் சொன்ன காரியம் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கப்பல் கேப்டன் என்ன சொன்னாருன்னா, என்ன பாருங்கள், எங்களுடைய கப்பலில் இருக்கக்கூடியது எல்லாமே உணவுப் பொருட்கள். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தோம். ஆனால் புயலின் வேகத்தினால எங்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியலை, திசை திருப்ப முடியலை, பாய் மரத்தை திருப்ப முடியலை. அதனால் அந்த காற்று அடிக்கிற திசைக்கே நாங்கள் கப்பலை விட்டுட்டோம். இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடியதான உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட நாட்களில் அங்கே போய் சேர்க்க முடியாது, அது கெட்டு போயிடும். இந்த உணவுப் பொருள்லாம் தூர போடுறதுக்கு பதில் நீங்கள் எடுத்துக்கிடுவீங்களான்னு. இங்கே என்ன நிலைமை? இங்கே யாராவது கொஞ்சம் பிச்சை போட மாட்டாங்களா நீ? ஆனால் அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை பாருங்க, அவங்களுக்கு யார்கிட்டையாவது கொடுக்கணும், வாங்கிட மாட்டீங்களான்னு சொல்லி அந்த கப்பல் கேப்டன் கெஞ்சி கேட்குறான். இவங்களுக்கு என்ன சொல்லுன்னே தெரியல, எல்லாம் கொண்டு இங்கே போடுயான்னாங்க. நினச்சது மாதிரியே அவங்க போய் சேர வேண்டிய இடமும் சேர்ந்தாங்க. ஆண்டவருடைய காரியங்களை பாருங்கள், அவர் அதிசயங்களை பண்ணக்கூடியவர். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? ஏன் விசுவாசம் இருக்குதா? ஒர்க்கை கூப்பிட்டோன்னா உடனே வேணும், உடனேயா? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. அங்கே தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமையான செயல் எப்படிப்பட்டதுன்னு இருக்கு, வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? சிங்கத்தை மாதிரி எற தேடி பிடிக்கக்கூடியதான ஒரு மிருகம் இருக்கா? அவ்வளோ ஒரு பலம் உள்ள ஒரு மிருகம், பெரிய யானையை அடித்து பிடிச்சிடும். ஆனால் அதனுடைய யுத்திகளெல்லாம் பயன்படுத்தியும் தனக்கு ஆகாரம் இல்லாமல் போகும். ஆனால் நீங்கள் தேவனை நம்பி பிழைக்கிற ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால், ஜெபத்தில் அவரை தேடக்கூடிய ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒன்றும் குறையப்படாது. இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இன்னிலிருந்து ஜெபம் பண்ணலாமா? அப்போ இன்னும் நைட்டு வீட்டுக்கு போன ஒரு ஜெபம் பண்ணலாமா? நான் உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கல, 1 மணி நேரம் ஒரு நாள் எதிர்பார்க்குறேன். அப்போ அதை 2ஆக உடைப்போம். காலையில் எழும்புனா ஒரு 1/2 மணி நேரம், பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம், அப்படி 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரமாக ஜெபிக்கலாமா? உங்கள் நண்பன் யார்? உங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டையும் உங்கள் நண்பன் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவிய? ஒரு பிள்ளை இப்படி சைடில் பார்க்குது. டே பிள்ளைங்களா, எப்போவுமே நீங்கள் அடுத்தவங்களை பார்க்காதுங்க, உங்களை பார்க்கணும். நீங்கள் என்ன ஆகணுமோ அதன்படி அதை அடையணும். பக்கத்தில் இருக்கிறது உயிரற்று இருந்தால் நீங்கள் கண்டிடாதுங்க. உங்கள் நண்பன் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கய்யா? உங்கள் நண்பன் யார்? சும்மா டயலாக் விடாதுங்க, ஏசு அப்பானி. ஜெபமே கிடையாது, தவமே கிடையாது, அப்புறம் எங்கே அந்த அப்பா வந்து நிற்பார் பக்கத்தில். ஆனால் உங்கள் நண்பன் அவராக தான் இருக்கணும். அப்போ முதல்ல நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறணும். பிரசங்க கொஞ்சம் கேட்டேன், நல்லா கருத்தாக சொன்னாங்க.
அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்குன்னு உங்களை ஒப்பு கொடுப்பேன்னு கேட்கும்போது அங்கே உயிர் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஒருபடி மேலே போய் கேட்டார், யாரெல்லாம் உங்களை ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அதுலேயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. முதல்ல நீங்கள் ஜெபித்து பழவுங்க. நீங்கள் ஜெபிக்க தேவனிடத்தில் நெருங்க அவரை பிரியப்படுத்தணுன்னு அவங்களுக்கு தோணும். அவருடைய சிநேகிதனாக இருக்கதான் உங்களுக்கு தோணும். வேதாகமத்தில் 2 பேரை குறித்து தேவனுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லப்பட்டு, ஒன்று ஆபிரகாமை குறித்து 2 நாளாகமும் 20:7 யோவான் சுவிசேஷம் 11:11 எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்னென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? பாருங்க, இருக்கிறதுலையே ரொம்ப விசேஷமான ஒரு பாக்கியம் தேவனுக்கு சிநேகிதனா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். தேவனுக்கு சிநேகிதனா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் பெரிய ஒரு பாக்கியம். அப்ப நான் தேவனுக்கு சிநேகிதனா இருக்க வேண்டுமேனால் அந்த தேவனிடத்து பேசக்கூடியவனா இருக்கணும். தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்றும் அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு போகணும். நீங்கள் முழங்கால் நிற்கும் போது அவர் உங்கள் முன்னாடி இருக்கிறான்னு நினச்சிக்கிடுங்க. உங்கள் முன்னாடி நீங்கள் வேற மாதிரி யோசிக்காதுங்க. உங்கள் முன்னாடி அவரும் இருக்கிறான்னு நினச்சிக்கிடுங்க. நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசி பழவுங்க. ஒரு உறவை ஏற்படுத்துங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிங்க. இனி இந்த நாள் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், என்னென்ன ஹர்டில்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பாதுகாத்தலும். நைட்டு நேரத்தில் மறுபடியும் அவரை உங்கள் முன்னாடி வச்சுக்கிடுங்க. எனக்கு என்னென்ன விதத்துலலாம் என்னை பாதுகாத்து தெரிஞ்சு அப்படி பேசி பழவங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும், ஒரு நெருக்கம் வரும். அப்படி தான் நீங்கள் உங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். மற்றபடி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஒரு ஜெப வாழ்க்கை ஆரம்பித்து பாருங்கள். அது 2 நாள் போகும், 3 நாள் போகும், அப்படி நின்றும். நான் எதுக்கு ஜெபிக்கிறேன்னா நான் அவரோட பேசணும், அந்த ஒரு தாகம் எனக்குள்ளே உருவாகும். நான் எதுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன்னா எனக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். நான் அவர்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் செய்தீங்களா, நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்பட்டதான ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்தணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அந்த மனுஷன் அவ்வளோ நெருக்கமாக இருந்தான். உங்களை யாராவது தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கிறீங்களா? உங்களை யாராவது தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கிறீங்களா? நம்முடைய தேவன் ஊமையா? அவர்களுடைய தேவங்கள் விக்கிரகங்கள் தானேன்னு இருக்கு. நம்முடைய தேவன் விக்கிரகமா? நம்முடைய தேவன் விக்கிரகமா? நம்முடைய தேவன் விக்கிரகம்னா இன்னைக்கு இந்த நேரம் இந்த கூட்டம் தேவையே கிடையாது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் தானே? அவர் பேசக்கூடிய தேவனா? பேசக்கூடிய ஜீவன். ஏன் நமக்கு வேதத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்குன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் பாருங்கள், வேற மதங்கள் இருக்குது, குறைஞ்சது ஒரு நாளாவது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, யூ ஹாவ் டு ப்ரே அன்சீசிங்லி, கண்டினியூஸ்லி, ஃப்ரீக்வென்ட்லி, ஃபர்வென்ட்லி. ஐ டோன்ட் நோ வாட் எவர் லீஸ் ஆர் தேர் அட்வர்ப்ஸ். நான் சொல்ல புரியுதா? இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணு. ஏன் சொல்கிறேன்னா அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ உங்களை சுற்றும் சூழ இருக்கிறார், அக்னி மதிலுமா இருக்கிறார். உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த தேவன் எதை விரும்புகிறாருன்னா நீங்கள் அவரோட ஒரு உறவில் இருக்கிறத விரும்புகிறார். ஒரு ஃபெலோஷிப், ஒரு உறவு அவர் விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக இருந்தாலும் கூட உங்கள் மனசில் அவரை கொண்டு வரணும். 2 வார்த்தை என்ன செய்யணும்? அவர்கிட்ட பேசி பழம். பேசலாமா? இனி நெருக்கமாக இருக்கலாமா? உங்களை பார்த்து அந்த தேவன் சொல்லணும், இவள் என்னுடைய சிநேகிதள். அப்படி சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்கள் ஜெபஜீவியங்கள் மாறுமா? அப்போ அடுத்த தடவை கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், நாங்கள் எல்லாருமே யார்? ஜெப வீரர்கள். யார்? சாப்பாட்டு ராமன்களா? சரி சரி சரி. தூங்கக்கூடியவங்களா? ஒருபடி மேலே. சரி சரி சரி. நான் சொன்னது புரியலையோ? நான் என்ன சொன்னேன்? சாப்பாட்டு ராமன். நான் பாருங்க, எல்லாருமே மாறணும், ஜெப வீரர்களாக மாறலாமா? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் இருக்கு. லாசரு இயேசுவின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். நம்மளால அப்படி முடியும். யாரால முடியும்? ஜெபிக்கிறவங்களால. எப்போ ஜெபிக்கிறவங்க? ஆபத்தில் ஜெபிக்கிறவங்க இல்லை. ஆபத்தில் யார் ஜெபிப்பா? எல்லாருமே ஜெயிப்போம். தேவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய வரைக்கும் ஒரு ஆபத்து வரும்போது
என்ன செய்வாங்க? ஆண்டவரேன்றாங்க. அப்போ எல்லாருக்குமே தேவன் உண்டு என்று தெரியும். நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சிநேகிதனா மாறலாமா? சரி. ஹாலில் ஒரு பையனும் ஒரு தகப்பனாரும் இருந்தார். பிரச்சனை என்ன தெரியுமா? தகப்பனார் நல்ல ஒரு தகப்பனார். அந்த பையனும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அமைதியான ஒரு பையன். 2 பேர் வந்திருக்காங்க. அந்த தகப்பனார் நல்ல ஒரு தகப்பனார், பையனும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாதுவான பையன். ஆனால் இந்த பையனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல தகப்பனார் வந்தார். அப்போ அவர் சொன்னார், என் பையன் 1 மாதமாக பேசவே இல்லைன்னு. எனக்கு ஷாக் ஆச்சு. சின்ன பையன், ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன் தான். 10 இல்லைன்னா 11 இல்லைன்னா 12, அது மட்டும் கேட்கல. எனக்கு அது அதிர்ச்சி. அது உங்கள் பையனா திரும்ப கேட்டேன். அப்போ உடனே சொன்னேன், பையனை வர சொல்லுங்க. 2 பேரும் வந்தாங்க. அப்போ 2 பேரும் பேசினேன். தகப்பனார் பையன் செய்த தப்புக்கு கொஞ்சம் அடித்தார். அந்த பையன் என்ன பண்ணான்னா ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டான். இனி என்கிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட அடிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு. உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? உங்களில் எத்தனை பேர் நீங்கள் தப்பு பண்ணும்போது பெற்றோர் அடிக்கும்போது பேசாமல் இருந்திருக்கிறீங்க? நான் பாருங்கள், உங்களை அடிக்கிறாங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தப்பு பண்ணுறதுனால. அப்போ தப்பு பண்ணும்போது அதை தண்டிக்கும்போது நீங்கள் தண்டிக்காதுங்கன்னு சொல்லுவீங்களானா நீங்கள் கெட்டு போவீங்க. தேவன் தன் சிநேகிக்கிற பிள்ளைகளை சிச்சிக்கிறாருன்னு இருக்கு. இல்லாவிட்டால் நீங்கள் வேசி பிள்ளைகள் ஆவீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நான் கெட்டு போயிடுவீங்க. ரீசெண்டாக ஒரு தாயார் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பையன் ரொம்ப கெட்டு போயிட்டான். ரொம்பனா இப்போ எல்லாம் பாவத்துக்குள்ள ஆகிட்டான். 10 தான் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். காரணம், அந்த பையன் யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கிறான்னா பாட்டியாருக்கு கண்ட்ரோல். பாட்டியார் கொஞ்சம் வசதி உள்ள பாட்டி. அப்போது போயிட்டு வரும்போதெல்லாம் அவனுக்கு புரோட்டா, செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் பாட்டியார், எப்பவும் பண்டம் சப்புச்சவர். இவன் தாயாரை மதிக்கவே மாட்டான். அந்த பாட்டிக்கும் தாயாருக்கும் ஒத்து போவார். தகப்பனார் வெளிநாட்டில் இருக்கார். இப்போ அந்த பாட்டிக்கு சுகம் இல்லை. இப்போ அந்த பிள்ளை யாருக்கு கண்ட்ரோலில் வருது? தாயார் கண்ட்ரோலில் வருது. அந்த தாயார் அழுறாங்க. ஏன்னா முந்தையே சொல்லுவாங்க, தகப்பனார்ட்டையும் பேசினார், என் பிள்ளை என்னையை வளர்க்க விடுங்க நீ. அவங்க கேட்கல. தகப்பனாருக்கு தாயார் தான் வளர்த்துச்சு. இப்போ தாயார் ரொம்ப சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ பிள்ளை தான் கண்ட்ரோலில் வருது. அந்த பிள்ளை ரொம்ப கெட்டு போச்சு. காரணம், அந்த பாட்டியார் எப்படி நினச்சாங்கன்னா அன்புங்கிறது கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அந்த பிள்ளையை கண்டிக்கவே இல்லை, நாடோடி மாதிரி விட்டாங்க. கேட்கும் போதெல்லாம் ரூபா கொடுத்தாங்க. இப்போ அந்த பிள்ளை 2 தனியாக கெட்டு இருக்கு. பெற்றோர்கள் உங்களை அறிஞ்சுதான் எப்போவுமே நீங்கள் விரும்பின காரியங்கள் எல்லாம் தந்து உங்கள் விருப்பத்தை விட போகிறதில்லை. அப்போ தண்டிக்கும் போது நடந்த சம்பவத்தை போல இனி யாராவது பெற்றோரை எதிர்த்து பேசுவீங்களா? யாராவது பெற்றோரை எதிர்த்து பேசுவீங்களா? நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? சரி, அடுத்த சம்பவத்தை சொல்கிறேன். இவ்வளோ போல தான் இருப்பான் ஒரு பொடியை. அவன் தாயார் அடி. தாயார் என்ன கூப்பிட்டு வந்தாங்க. என்ன சம்பவம்னு கேட்டால் பென்சில் ஃபிட். அது என்னடா பென்சில் ஃபிட்டு? அவன் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஃபேண்டெல்லாம் குறுக்கி அதை போட்டு இழுக்கக்கூடிய இழுப்பில் பேண்டை கிழிஞ்சு போயிடும். இப்போ நல்ல ஒரு ஃபேண்ட் வாங்கி கொடுத்துருக்கு. அதை தாயார் என்ன செய்யலை, அவங்க சொன்ன மாதிரி இந்த பென்சில் ஃபிட்டா இல்லைன்னா அது என்ன, அது போக அது 3/4 அப்படின்னா கால் கீழே வரைக்கும் வராது. எங்கே இருக்கும்? முட்டுக்கு கீழேயும் கணுக்காலுக்கு மேலேயும் இருக்கும். இங்கே அப்படி தான் இருக்கும். காலுக்கு வரும்போது அவங்க அந்த ஃபேன்லாம் போட விடல, வேறு ஃபேன் தான் கொடுத்துருக்கு. அதை அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பென்சில் ஃபிட்டு மாதிரி என்ன ஆக்கியிருக்கான், சுருட்டி மடக்கி அப்படி சைஸில் வச்சுருக்கான். டே தள்ளி போய் நான் காலை பார்க்கணுங்கிற மாதிரி காலை காட்டவே இல்லை. சின்ன பையன். இது எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, உலகத்தை பார்க்குறீங்க, அதை போல மாறணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா இல்லையா? எத்தனை பிள்ளைங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் பிடிக்கும், எத்தனை ஜீன்ஸ் பிடிக்கும்? நான் பார்க்கணும். நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. நம்ம யாரும் கிடையாது, இந்த உலகத்துக்கு உரியவங்க கிடையாது. நம்ம பரலோகவாசிகள். உங்களுக்கு பரலோகம் போகணுமா? பரலோகம் போகணுமா? பென்சில் ஃபிட் அங்கே கிடைக்குமா? இல்லை 3/4 பேண்ட் கிடைக்குமா? நீங்கள் எதெல்லாம் விரும்புங்கன்னு தெரியாது. ஆனால் அதெல்லாம் அங்கே கிடைக்காது. அங்கே வேதத்தில் இருக்கு, வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் இருப்பார் என்று, அழகாய் நிற்கிற இவர்கள் யார் என்று இருக்கு. இருக்கா இல்லையா? வெண் வஸ்திரம் தரித்தவங்க.
பரலோகம் போகணுமா? உலகத்துக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன செய்யாதுங்க, மாறாதுங்க. ஸ்டைல் என்று நீங்கள் சொல்கிறீங்களா, அதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் அவன் ட்ரிம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் போல போயிடும். அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அரைக்குறையாக போயிட்டு இருப்பான். இதை பார்த்து மரமண்டல் என்ன செய்ய தெரியுமா, அவன் ஒரு ஸ்டாராக இருப்பான். அவன் ஸ்டாருன்னா மேலே நட்சத்திரம் கிடையாது, அரைக்குறை ஸ்டாராக இருப்பான். இதை பார்த்தோன்னே யோசிச்சிடுவான். அதாவது அவன் தலைக்கு அது ஃபிட் ஆகும், இவன் தலை குரங்கு மாதிரி இருக்கும். அவன் தலை கப்பல் மாதிரி இருக்கும், அந்த கப்பலில் கொஞ்சம் ஒரு கொண்டு வச்ச மாதிரி இருக்கும். இவன் தலை நல்ல தலை, இது இடத்துல குரங்கு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? நல்ல அழகான ஃபேண்டு, அவன் என்ன செய்திருப்பான், கீழே விழுந்திருப்பான், கொஞ்சம் போல முட்டில் ஒரு கண்டியை காணாது. அவன் வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு எப்படி போயிருப்பான், கிழிஞ்ச ஃபேன் எடுப்புவான். இதை பார்த்துட்டு இருக்க மடையனுக்கு தோணும், இதான் என் ஸ்டைல். அவன் நல்ல ஃபேண்டை கறக்கு புருக்கு கட்டி கட்டி அங்கே வச்சுருப்பான். நீங்கள் அவங்கள பின்பற்றாதுங்க. ஸ்டைல் ட்ரெண்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் படிக்கும்போது அப்போ பால்டு ஹெட் ட்ரெண்ட். அந்த பால்டு ஹெட்னா தெரியுமா, மொட்டை. பொம்பளைங்களே மொட்டை அடி, ஃபெமினைஸாக ஃபெமின் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான மேகசின் உண்டு, இங்கிலீஷில் இப்போவும் இருக்கும். அதில் வந்து அந்த டைமில் ட்ரெண்ட் வந்து பால்டு ஹெட். அப்படி தலையை மொட்டை அடிச்சிடுவாங்க, அழகான ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? விவரம் கிடையாது. உலகத்தை பின்பற்றலாம். உலகம் மாய. நான் என்ன சொன்னேன்? உலகம் மாய. அதாவது உலகம் எப்போவுமே உங்களை திருப்திப்படுத்த வச்சியாது. திருப்தி எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னா அது இயேசு கிறிஸ்துவின் தான் கிடைக்கும். நீங்கள் வாலிப பிராயத்திலேயே ஆண்டவரை தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாலிப பிராயத்தில் யாரை நினைக்கணுமா? யார் சிருஷ்டிகரை? அந்த ஸ்டார், அப்படி தானையா? இந்த ஸ்டார், அப்படி தானையா? யார் உங்க சிருஷ்டிகர்? யார் உங்க சிருஷ்டிகர்? யாரு? அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஹாயா இருந்தாரா? ஹாயா இருந்தாரா? ஹாயா இருந்தாரா? எப்படி இருந்தார் தெரியுமா? சிலர் சொல்றாங்க நேக்கட், சிலர் சொல்கிறாங்க ஹாஃப் நேக்கட், சிலர் சொல்கிறாங்க இவ்வளோ போல பிட் ஆஃப் கிளாத், சின்ன ஒரு துண்டு துணி. உங்களுக்கு புரியுதா? பாவத்துக்கு விலை உங்களுக்கு தெரியுமா? பாவத்துக்கு விலை என்ன? பாவத்துக்கு விலை என்ன? பாவத்துக்கு விலை என்ன? 1 ரூபா, 100 ரூபா ஒரு தரம், 1000 ரூபா 3 தரம், 10,000 ரூபா 3 தரம், யாராவது 4 தரம் என்ன சொல்றீங்களா? பாவத்துக்கு விலை என்ன? பாவத்துக்கு விலை ரத்தம். பாவத்துக்கு விலை அவமானம். பாவத்துக்கு விலை நிந்தனை. பாவத்துக்கு விலை சிலுவையை சுமக்கிறது. பாவத்துக்கு விலை நாய்கள் என்ன சூழ்ந்து கொண்டு வந்துருக்கு. சூழ்ந்து நின்று இடியும் அடியும் கொடுத்தாங்க. பாவத்துக்கு விலை சாட்டை வார முதுகெல்லாம் அப்படி கிளியுறது. பாவத்துக்கு விலை 3 ஆணியில் தொங்குறது. பாவத்துக்கு விலை கடைசியா உயிர். இப்போ சொல்லுங்க, பாவத்துக்கு விலை என்ன? பாவத்துக்கு விலை என்னன்னு கேட்டேன். பாவத்துக்கு விலை கொடூரமான தண்டனை. இப்போ உங்களை இத்தனை பேர் சுத்தமாக இருக்கிறீங்க. நான் என்ன காலையில் அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணும்போது, பொதுவாக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மைண்டில் முதல்ல வந்தது இந்த ஒரு காரியம்தான் வந்துச்சு. அப்போ அதில் முதல்ல என் மைண்டில் வந்தது, எத்தனை பேர் சுத்தமாக இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்? உங்களை எத்தனை பேர் சுத்தமாக இருக்கிறீங்க? குளிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஜான்சன் இந்த சோப்பெல்லாம் போட்டு நான் அந்த சுத்தத்தை சொல்லலை. நான் எந்த சுத்தம் சொல்கிறேன்னா, சிந்தனையில் சுத்தம், பார்வையில் சுத்தம், பேச்சில் சுத்தம், கேட்குறதுல சுத்தம், நடையில் சுத்தம், உங்கள் ஜீவியத்தில் சுத்தம். எத்தனை பேர் சுத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சுத்தமாக இருக்கிறீங்க? பாருங்க. அப்போ பாவம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? பாவம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? பாவத்துக்கு விலை சொன்னா, பாவத்துக்கு விலை சொன்னா, பரலோகத்தில் இருந்தவரை பாவம் என்ன பண்ணிட்டுனா, அந்த பாவத்தினுடைய கதறல் பரலோகத்தில் இருந்தவரை கீழே இழுத்து போட்டுட்டு, அவர் பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளையா இருந்தார்.
அவர் ஆனந்த சந்தோஷத்தோடு இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட அந்த தேவனை பாவம் என்ன செய்து தெரியுமா? கீழே இழுத்து போட்டது நமக்காக. அப்படிப்பட்ட அந்த தேவனை பாவம் என்ன தெரியுமா? கீழே போட்டு மிதிச்சது. அப்படிப்பட்ட தேவனை பாவம் என்ன செய்யுது? சிலுவையை சுமன்னு சொல்லி தள்ளியது. அப்படிப்பட்ட தேவனை பாவம் என்ன செய்தது? சிலுவையில் தொங்க வச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதா பாவம் எவ்வளவு கொடூரமானது? நீ கொடூரமானது தெரியுதா பிள்ளைங்களை? நீங்க புரியுற மாதிரி நான் சொல்றேன்னா புரியுதா? அப்போ பாவம் எவ்வளவு கொடிதானது உங்களுக்கு புரியுதா? அப்ப இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூங்க வைப்போம். பாருங்க, நீங்க இன்னிலிருந்து பாவத்தை வெறுத்து தான் ஆகணும். நீங்க இன்னிலிருந்து என்ன செய்யணும்? பாவத்தை வெறுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இந்த கூட்டம் பல ஆயிரங்களை செலவு பண்ணி ஏன் வைக்கிறோம் தெரியுமா? பாவத்தை நீங்க வெறுக்கணும். அந்த பாவம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வர வச்சது. எத்தனை பேர் படிப்புக்காக மட்டும் செல்போனை பயன்படுத்திருக்கீங்க? கை தூங்க வைப்போம். எத்தனை பேர் படிப்புங்கிற பேர்ல தாயின் தோப்பனை இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கை தூங்க வைப்போம். டே பிள்ளைங்களா, மனசு வச்சா எல்லாமே முடியும். மனசு வச்சா என்ன செய்யும்? எல்லாமே முடியும். இனி மனசு வைக்கலாமா? என்ன பாருங்க, மனசு வைக்கலாமா? மனசு வைக்கலாமா? இன்னையிலேருந்து அந்த செல்ஃபோன் எனக்கு வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா கிளாஸ்மேட்டு, ஸ்கூல் மேட்டு, யாராவது ஒரு மேட்டு இல்லைன்னா பாய் மேட்டு, ஏதாவது ஒரு மேட்டை இருந்துட்டு போட்டு, எந்த மேட்டு அந்த மேட்டுக்கு அர்த்தம் இருக்குது, சிரிக்காதுங்க. எப்போ அதிகமாக தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த பாய் மேட்டில் படுக்கும்போது தான். உண்மையா இல்லையா? நைட்டு தான் ஒரே நோண்டு. அப்போ எல்லா மேட்டுமே என்னதான் பிரச்சனை தான். அப்போ எந்த மேட்டு உங்கள்கிட்ட சொன்னாலும் இனிமேல் இந்த மேட்டுக்கு கீழ்ப்படியாமல் செல்ஃபோனை ஒதுக்கி போடலாமா? எத்தனை பேர் இன்னையிலேருந்து ஒரு மேட்டம் வேண்டாம் ஐயா, எனக்கு செல்ஃபோனே வேண்டாம், ஏசப்பா போதும்னு சொல்லிக்கிற மட்டும் கை தூங்க வைப்போம். எனக்காண்டி இதில் நீங்கள் சொன்னதில் உண்மையாக இருப்பீங்களா? எனக்காக நீங்கள் சொன்னதில் உண்மையாக இருப்பீங்களா? எக்காரணம் கொண்டும் செல்ஃபோன் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இருக்கலாமா? உங்களால் முடியுமா? ஏன் முடியுமா? முடியும். அதாவது நம்ம வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் பஞ்சம் உண்டு. இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் இருந்துச்சு. மக்கள் தேவனை தூசிச்சாங்க, ஏன்னா வறுமையில் கஷ்டத்தில் இருந்தனால. ஆனால் இந்த காலகட்டம் சாத்தா என்ன பண்ணுறான்னு தெரியுமா? சாத்தா மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கிற பேரில் எல்லாமே கொடுத்துட்டான். இப்போ மக்கள் என்ன நிலைமைக்கு ஆயிட்டாங்கன்னா, தேவன் இல்லாமலே என்னால் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. உண்மையா இல்லையா? அதனால தேவனை தேடுகிற ஜனங்கள் இப்போ என்ன இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று தேவன் நினைச்சதாராம், பார்த்தாராம். உணர்வு உள்ளவன் இருந்தா உண்டா? உங்களை தைரியமா சொல்ல முடியுமா? இனிமேல் இன்னையிலேருந்து நான் தேவனை தேடுவேன், தேவனை மாத்திரம் தான் தேடுவேன். தைரியமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவனை தேடலாமா? எத்தனை பேர் படிப்புக்கு, அதாவது இப்போ டெய்லி நீங்கள் படிக்கிறீங்க, படிப்பு ஜெபம், இதில் எத்தனை பேர் படிப்புக்கு அதிகமான நேரத்தை செலவிடுறீங்க? கை தூங்க வைப்போம். படிப்புக்கு எத்தனை பேர்? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுவீங்க. ஆனால் படிக்கிறது பார்த்தா 2 மணிக்கு படிப்பீங்க, 3 மணிக்கு படிப்பீங்க, சிலவங்க விடிய படிப்பீங்க. அப்படி எத்தனை பேர் அதிகமான நேரம் படிப்புக்கு செலவு பண்ணி, எத்தனை பேர் படிப்புக்கு அதிக நேரத்தை செலவிடுங்க? இப்போ 2 மணிக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறது 10 நிமிஷம் தானே இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனால் பாடம் படிக்கிறது மீதியில் 1 மணிக்கு ஒரு 50 நிமிஷம். ஆனால் எதுக்கு முதல்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா? உங்கள் பெற்றோரே சொல்லுவாங்க, படி படி. நீங்கள் சொல்லணும், நான் ஏசப்பாவுடைய பாதத்திலேருந்து முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கிறேன்? புக்கு படிக்கிறேன்னு சொல்கிறேன். காரணத்தை சொல்கிறேன். நான் படிக்கும்போது அங்கே பேர் மறந்துட்டேன், அந்த பையனுக்கு பேர். அவன் அந்த காலேஜில் தெரியாதவங்களே கிடையாது, அவ்வளோ இன்டெலிஜென்ட். அது போக எந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லையும் அந்த பையன் இருப்பான். 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் நான் காலேஜுக்கு போகிறேன். அந்த பெரிய நோட்டீஸ் போர்டில் அந்த பையனுடைய ஃபோட்டோஸாக இருக்குது. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. பிறகுதான் அதில் எழுதிருந்துச்சு, லீவ் நேரத்தில் அவன் குளிக்க போன இடத்துல ஏரியில் மூழ்கி என்ன செய்யிட்டான்? ஹீ இஸ் நோ மோர். அப்படி அங்கே எழுதுவாங்க, ஹீ இஸ் நோ மோர். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ அந்த மனுஷன் இஸ் நாட் ரைட் நவ் வித் அஸ்.
படிப்பு அந்த மனுஷன் காப்பாற்றுமா? 1 தீமோத்தேயு 4:12 13 வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. என் பிள்ளைங்களா, இப்ப நீங்க ஜாக்கிரதை எதுல இருப்பீங்கன்னா சாப்பிடல ஜாக்கிரதையா இருப்பீங்க, அப்படிதானையா? ஆனா இங்க ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்ல, எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரியுமா? வாசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல வாசிக்கணும்? எது வாசிக்கணும்? நாவல் புஸ்தகம் வாசிக்கணும், நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், கண்ட மேகசின் வாசிக்கணும், அப்படித்தானையா? இல்ல, அந்த வசனம் 13ஆம் வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் வாசிக்கிறதில் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். வேதத்தை வாசிக்கணும். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? நீங்க முன்மாதிரியா இருக்கணும். என்ன முன்மாதிரியா இருக்கலாமா? ஏன் இருக்கலாமா? சரி. ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவராகி எங்கள் பரமபிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். விடையிலற்றினாலும் இறக்கத்தினால் இந்த நாளிலேயும் எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் இந்த இடத்துல கடந்து வரத்தக்கதாக, இளைஞர்களாகிய வாலிபர்களாகிய உடைய பிள்ளைகளுக்கு கூடி வரத்தக்கதாக, உடைய ஆலோசனை உட்கொள்ளத்தக்கதாக, உற்சாக மனதோடு பாடத்தக்கதாக, உடைய உபதேச வாயிலாக எங்கள் பிதாவை கலந்துரையாட கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். விடையிறக்கத்தினாலே கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனை உட்கொள்ளக்கூடியவர்களாக எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் கடைசி நாட்களில் இந்த பொல்லாத இந்த உலகத்தில் ஐக்கியப்பட்டவர்களாக வாழாதபடிக்கு கிறிஸ்து கொண்டையவர்களாக வாழத்தக்கதாக நீ கிருபைகளுக்கு முறையாக முடக்கி கெஞ்சிறோம். உலகமானது காண்பிக்கிற எல்லாவற்றையும் விரும்பக்கூடியவர்களாக இராமல் கிறிஸ்துவானவர் காண்பித்த மாதிரியான மார்க்கத்தை மட்டும் விரும்பக்கூடிய பிள்ளைகளாக காணப்படத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் தான் கிருபை செய்துள்ளோம். உலகத்தில்தான் எல்லாவற்றையும் விட்டவர்களாக நமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிப்பதை விரும்பிய நாட்களில் நடப்பி தருவதில் அதிசயமான கிரிகளை நாங்கள் நினைவுகூர்ந்து எங்கள் பிதாவை ஸ்தோத்திரமுக்கு பிரியமான நம்ம பிள்ளைகளாக ஜீவனம் வளர்த்தக்கதாக நீர் தான் கிருபை செய்துள்ளோம். எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கமாக முதற்கொண்டு நேரம் வரைக்கும் இறக்கத்தடங்கள் முதல் நீர் தாமை கட்டியிடபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளுக்கு அமர்ந்ததாக உம்மாரி ஆசிரியப்படுத்தால் ஒரு முதல் தினமும் பிழைக்கத்தக்கதாக நீர் தாம் கிருபை செய்துள்ளோம். படிக்கிற பிள்ளைகளும் மற்ற வேலை செய்ய ஒவ்வொரு கிணறு சுகம்பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அருள் செய்யும்படியாக முன்ன கெஞ்சிறோம். உலகத்தில் பிரவேசித்து ஒவ்வொரு காலம் ஈடுபடும் போதும் நம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து ஆலோசனை தாங்கத்தக்கதாக பலன் கொண்டு வழிநடத்தத்தக்கதாக நீர்தாம் கிருபை செய்துள்ளோம். ஆசீர்வாதங்கள் பிறகு குறை குற்றங்கள் ஆட்சியை மன்னித்துள்ளோம். எல்லாரையும் ஆசீர்வதித்துள்ளோம். இங்கே பங்கு பெற்றதான தடைப்பட்டதான ஒவ்வொருவரும் ஆசீர்வாத உரியவர்களாக மாற்றப்படத்தக்கதாக நீர்தாம் கிருபை செய்துள்ளோம். சகல ஆசீர்வாத பிறகு பண்ணியுள்ளோம். குறை குற்றங்கள் ஆட்சியும் இறங்கி மன்னித்துள்ளோம். யாவர் மேலும் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தயவாயிரம் மீட்பரை நாமத்தில் ஜெபம் கேளுமைகள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரிடம் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா ஜனங்களோடும் எப்போதும் குறைப்பதாக ஆமீன்.